எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று எங்களின் தாய் தமிழை வாழ்த்தி வணங்கி சூலூர் பொங்கல் விழா 2025 31ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்று மிகச் சிறப்பான பட்டிமன்ற நிகழ்வுக்கு சூலூர் வளரும் பேச்சாளர்களை அறிமுகம் செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பட்டிமன்றம் அழகான சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு தலைப்பை இந்த பொங்கல் விழா குழு நமக்கு தந்திருக்கிறது. இந்த கருத்தை விவாதித்து அதற்கான தீர்வை வழங்க நடுவர் அவர்களையும் மிகச்சிறந்த நடுவர் அவர்களையும் சூலூர் பொங்கல் விழா குழு நியமித்திருப்பதில் மகிழ்ச்சி. பட்டிமன்றத்தின் அடிப்படை நிகழ்வு 2 பேரும் தலைப்பு கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்பை 2 பேரும் விவாதித்து பேசி நமக்கு ஒரு தீர்வை கொடுப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம். அப்படி ஒரு அழகான தலைப்பு, மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது உறவுகளுடன் வாழும் காலமா ஊடகங்களுடன் வாழும் காலமா என்கிற பட்டிமன்ற தலைப்பு. இந்த தலைப்பை உறவுகளோடு அப்படின்னு தலைப்பில் பேச வந்திருப்பவர் வெற்றிவேல் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர். கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. படிப்பில் கெட்டிக்காரர், மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர் என்பதில், சூலூர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் மாணவர் என்பதில், வளரும் பேச்சாளர்கள் லிஸ்டில் முதல் மேடையாக பட்டிமன்ற மேடை அவருக்கு சூலூர் பொங்கல் விழா வழங்கி இருக்கிறது. பல மேடைகள் அவர் சந்திக்க வேண்டும் என்பதையும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி. வெற்றிவேல். லக்ஷனா கலைவாணி மெட்ரிக் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. இவருக்கும் முதல் பட்டிமன்ற மேடை. பல மாவட்ட அளவில் பேச்சு போட்டியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர். இவரும் படிப்பில் கெட்டிக்காரர், முதல் வகுப்பில் எப்போதும் தேர்வில் வெற்றி பெறுபவர் என்பதில் லக்ஷனா அவர்களை பொங்கல் விழா குழு அன்போடு வரவேற்கிறது. உறவுகளோடு என்று தலைப்பில் இவர்களுக்கெல்லாம் முன்னோடியாய் வளர்ந்த பேச்சாளர் கவிஞர் அழகேசன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். இவர் மிகச்சிறந்த சிந்தனையாளர், சிறந்த கல்வி பயிற்சியாளர், தேராத மாணவர்களை கூட தேர்ச்சியாளராக மாற்றும் வல்லமை மிக்க கல்வி பயிற்சியாளர். உங்களோடு அறிமுகம் செய்வதில் பொங்கல் விழா குழு மகிழ்வடைகிறது. அண்ணன் அழகேசன் அவர்கள். ஊடகம் என்ற தலைப்பில் பேச இருப்பவர் ராகவி. அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவி. இதுவும் அவருக்கு முதல் பட்டிமன்ற மேடை என்பதில் நாங்கள் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். ராகவி. பிரவீன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர். இவருக்கும் பட்டிமன்ற மேடை முதல் மேடை என்பதில் எங்களுக்கு பெருமை. பிரவீன் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அடுத்தது வளர்ந்த பேச்சாளர் நலமகாராஜன் என்கிற ராஜன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முனைவர் பே. ராஜன், SRNV பள்ளி முதுகலை பள்ளி தமிழாசிரியர் அவர்களை பொங்கல் விழா குழு சார்பில் அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் முத்தாய்ப்பாய் பட்டிமன்ற நடுவர் அவரை அறிமுகம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி. பொன் அண்ணாதுரை அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தனியார் நிறுவனத்தின் மனிதவள மேம்பாட்டுத்துறை துணை தலைவராக பொறுப்பில் இருக்கிறார். இவர் BSc B.Ed MBA BL வழக்கறிஞர் என்பதில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி. பொன் எளியவர் எங்கள் பொன் அண்ணாதுரை அண்ணன் அவர்கள். 80களின் தொடக்கத்தில் செவ்வாழை இலக்கிய கழகம் தொடங்கி இன்று வரை இலக்கிய பணியாற்றி கொண்டிருப்பவர். சிறந்த சிந்தனையாளர், தமிழ் புலமை மிக்கவர்,
பள்ளி கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு சென்று தன்னம்பிக்கை விதையை விதைப்பவர், ஆங்கில மொழியில் மிகுந்த புலமை மிக்கவர், நம் சூலூரின் மாப்பிள்ளை என்பதில் அடுத்த ஒரு மகிழ்ச்சி. அவரையும் மேடைக்கு அழைத்து நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார். உறவுகளோடு என்று பேச அழைத்திருக்கும் குழந்தைகள் எங்களுக்கு அண்ணன், தங்கச்சி, அத்தை, மாமா, நாங்கள்லாம் முக்கியம்னு சொல்லி பேச வந்திருக்காங்க. ஊடகம்தான் முக்கியம், நாங்கள் வாட்டுக்கு பேசாமல் வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, எக்ஸ் தளம், ஃபேஸ்புக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் சிவனேன்னு எங்களை பற்றி யோசிச்சுட்டு ஜாலியாக இருக்க போகிறோன்னு சொல்லி ஊடகம்தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு பேச வந்திருக்காங்க. உறவுகளோடு பேசி மகிழ்ந்த காலமாக ஊடகம்னு பேசி எதிர்காலத்தில் பேசவே தெரியாமல் இருக்க போகிற ஊடகமா அப்படிங்கிற தலைப்பையும் இன்னைக்கு பேச வந்திருக்காங்க. இவர்களுக்கெல்லாம் மிகுந்த ஒரு சிறந்த மேடையாக இது அமையும். இன்னும் பல்வேறு மேடைகளை சூலூரின் வளரும் பேச்சாளர்கள் காண வேண்டும் என்று இந்த பொங்கல் விழா குழு உங்களை எல்லாம் வாழ்த்தி வரவேற்கிறது. அறிமுகம் செய்ததில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக அறிமுகப்படுத்திய வெற்றி செல்விக்கு நன்றி. அதை தொடர் மாலை வணக்கம். மொழிக்கு மூத்தவளே, என் மூச்சு காற்றே, இனிமையின் பிறப்பிடமே, என் இதயத்து நெருப்பே, தாயே தமிழே வணக்கம். சூலூரில் பொங்கல் விழா நடக்கிறது. யார் தலைமையில் இந்த விழா நடக்கிறது என்று கேட்டால் ஒரு மன்னவரின் தலைமையில் நடக்கிறது. அந்த மன்னவரின் முகத்தை பாருங்கள். மதுரை சொக்கநாதனின் அழகை பார்க்கலாம். மதுரை சொக்கநாதனின் அழகை பார்க்க வேண்டுமென்றால் மதுரையில் தேவி மீனாட்சியாக வர வேண்டுமல்லவா? இதோ மதுரையிலிருந்து தேவி மீனாட்சி கோயிலேயே குடியிருக்கிற ஒரு உறவுக்கு சொந்தமாக வந்திருக்கிறார். அலங்கார ஜல்லிக்கட்டோடு சேர்ந்து வந்திருக்கிறார் என்று சுந்தரராஜன் சொல்கிறார். மதுரையிலிருந்து ஒரு தேவி, சூலூரிலிருந்து ஒரு மன்னவர். இந்த விழாவை தொடங்கி வைத்த ஒருவரின் பெயர் தங்கவேலு. இந்த பட்டிமன்ற தலைப்புக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இது சாந்தாமணி அக்காவுக்குத்தான் தெரியும். சாந்தாமணி அக்காவை பார்த்திருக்கிறீர்களா? அந்த முகத்தில் அண்ணன் ராமலிங்கம் சொன்னார் அல்லவா, வெள்ளுடை அணிந்த வேந்தர், IRS என்கிற உயர் பதவியை அருமை மனிதர் மன்மோகன் சிங் அவர்களோடு இணைந்து லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் என்று பேசப்படுகிற 1991களின் காலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய மகத்தான ஒரு நேர்மையான வாழ்வுக்கு சொந்தக்காரர் தான் ராமலிங்கம். அவருடைய உடையைப் போலவே அந்த விதத்தில் அவர் நேர்மையானவர். உலகெங்கும் போய் ஜப்பானிய நாட்டில் கடலுக்கு மேலே, மாடிக்கு மேலே நிறுத்துகிற விவசாயத்தை இந்த சூழலில் அடிக்கடி விவசாய அறிஞர்களை, தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை எல்லாம் சத்தமில்லாமல் அழைத்து வந்து ஒரு சத்தமற்ற புரட்சியை நடத்தி கொண்டிருக்கிற வெள்ளுடை வேந்தர் ராமலிங்கம். அதனால் தான் அவர் வெள்ளையாடை அணிந்திருக்கிறார். ராமலிங்கிற்கு வெள்ளையாடை பொருத்தம் இல்லையா? அப்படி இந்த சாந்தாமணியை கொஞ்சம் பாருங்கள். எந்த சாந்தாமணி? கொங்கு செல்வி திருமதி சாந்தாமணி. இப்படி ஒரு முரணா அழைப்புதலில் கொங்கு செல்வி என்று போட்டிருக்கிறார்கள். கமாயும் காணோம், செமிகோலனையும் காணோம், ஃபுல் ஸ்டாப்பையும் காணோம். ஆனால் கொங்கு செல்வி திருமதி சாந்தாமணி என்று இருப்பதால் எனக்கு இங்கு ஒரு சந்தேகம். 1. சந்தேகம் 2. முழுக்கவுமே எனக்கு இந்த பட்டி மன்றத்துக்கும் பட்டி மண்டபத்துக்கும் வித்தியாசம் தெரியாது என்கிற உண்மையை இந்த அவையில் நான் அடக்கமாக பதிவு செய்து கொள்கிறேன். தெரியாது நம்பர் 2. தெரியாது நம்பர் 3. இதெல்லாம் தெரியாமல் எதுக்காக பேச வந்தேன் அப்படின்னு கேட்டால், எனக்கு படை இருக்கிறது. ஏனென்றால் தங்க வேளர் ஒரு படையை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். வெற்றி வேளர் பேச வருகிறார். வெற்றி வேளர் 7ஆம் வகுப்பு படிக்கிற வெற்றி வேளர் 8 மணிக்கு பேச போகிறார். டைம்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ அதெல்லாம் நீங்கள் குறிச்சுக்கோணும், ரைட்டா? இந்த தங்க வேளர் என்றால் ஒரு ஊரில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது என்று சொன்னால், அந்த ஊரில் நடந்த ஒரு சின்ன பேரவையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி முழுக்குமே எப்படி ஊர் விழாவாக மாறியது. நாம் அமைந்திருக்கிற அரங்கு இது சீரணி கலையரங்கு என்று பெயர் இருக்கிறது.
இந்த பெயரில் ஒரு முரண் இருக்கிறது. மேலே பார்த்தால் அது ஒரு திறந்த வெளி மேடையாகத்தான் இருக்கிறது. வானம் தெரிகிறது. அந்த வானத்து நட்சத்திரத்தை நீங்கள் கொஞ்சம் மேலே நிமிர்ந்து பாருங்கள். அதோ தங்கவேலர் தன் முத்தை பதித்து கொண்டு நட்சத்திரங்களாய் திரித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், மார்கழி நிறைந்த மதி நிறைந்த நன்னாளில் சொன்னீர்களா? இன்றைக்கு ஒரு பௌர்ணமி நேரம். அதோ சாந்தாமணி அக்காவின் முகத்தை பாருங்கள், பௌர்ணமி நிலவு உங்களுக்கு தெரியும். என்ன ரகசியம் என்று கேட்டால் எந்த பவுடர் என்று யாராவது கேட்டுத்தான் சொல்ல வேண்டும். இப்படித்தான் பெயர் இருக்கிறது. யார் பேரு? அழைப்பதில் பார்த்தால் அறிமுக உரை, ஒருங்கிணைப்பாளர் கொங்கு செல்வி திருமதி சாந்தாமணி என்று இருக்கிறோம். வருகிறார் வெற்றி செல்வி. யார் இந்த வெற்றி செல்வி? இந்த பட்டிமன்றத்தை வெற்றிகரமாக அமைத்து நான் கொடுப்பேன் என்று செல்வி வருகிறார். அவர் வெற்றி செல்வி. வெற்றி செல்வியின் நெற்றி பாருங்கள், 3 பட்டை கோடுகள். வெற்றி செல்வியின் நெற்றியில் 3 பட்டை கோடுகள். மேலிருக்கிற பட்டை எனக்கு உணர்த்துகிறது, அங்கே தமிழ் அரசனாக உட்கார்ந்திருக்கிறான். தமிழரசன் அவன் அண்ணனாக வந்திருக்கிறான். கீழிருக்கிற பட்டை கோட்டை பாருங்கள், அங்கே திருக்குறள் அரசி வந்து நின்று கொண்டிருக்கிறாள். நடுவில் வள்ளலார் குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்ட வெற்றி செல்வி நின்று எங்களுக்கு அருள் புரிந்து நின்றிருக்கிறார். வரவேற்புரை சொன்ன வார்த்தையை பாருங்கள், அருளரசி. வரவேற்பு சொன்னது யாரு? அருளரசி. ஆட்டம் போட்டார் ஒரு பெண். பாடல் என்ன என்று கேட்டால் என்ன பாட்டு தலைவரே? தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடலில் அப்படி அடித்துவிட்டு இந்த அரங்கத்தை நிறைத்து விட்டு போனால் அந்த அருளரசி. சரி, இன்றைக்கு வேறு பௌர்ணமி. அடிக்கடி இது ஞாபகம் வருகிறது. யாரடா வரவேற்பு சொன்னார்கள் என்று கேட்டால் இளமதி வேறு வந்திருக்கிறாள். என்னடா இது? இந்த ஊரில் இந்த பெயருக்காக பட்டிமன்றம் போட்டார்களா, அல்லது பெயர் பொருத்தம் பார்த்து எவனாவது இந்த பேர் என்ன, நியூமராலஜி, ஆஸ்ட்ராலஜி வேற ஏதாவது சொல்லிவிட்டு வந்தார்கள் என்று தெரியவில்லை. அத்தனை இடத்திலும் பெயர் பொருத்தம் இருக்கிறது. விழாவிற்கு தலைமை தாங்க ஒருவர் வருகிறார். அவர் அரிமாங்க சங்கத்தின் சிம்டா ரங்கநாதன். ரங்கநாதன் பால்கடலில் பள்ளி கொண்டுதானே இருக்க வேண்டும். எப்படி இந்த கலர் கட்டம் போட்ட சட்டையோடு மேடைக்கு வந்து சிம்டாவை பற்றி பேசி அவர் சொல்லுகிற போது முழுக்கவும் சொல்லுகிறார். எப்படி ஒரு திருவிழா ஆனது, திருவிழா எப்படி ஊர்விழா ஆனது, ஊர்விழா எப்படி உலக விழா ஆனது என்று அப்போது இருந்து இப்போதும் ஒரு அமைதியான தெளிந்த நீரோடை போன்ற சொற்களால் விதைத்து விட்டு போயிருக்கிற அந்த ரங்கநாதனின் தெளிந்த நீரில் காவிரி தண்ணீர் களங்கமற்று தெரிகிறது. அந்த காவிரியிலிருந்து இடம்பெயர்ந்து எடுத்து வந்த அந்த ரங்கநாதன் சொல்கிறார், நொய்யல் ஆற்றின் கரையில் வடக்கும் தெற்கும் அவரது ஆட்சி தொழில்துறையில் நடக்கிறது. ஆனா கனராஜனா, தொழில்துறையில் ஒரு ஆட்சி நடக்கிறதா இல்லையா? எல்லா அக்கௌண்ட் அவரு தான், ரைட்டா? நூலில் இயந்திரத்தில் நூலை எடுப்பதிலிருந்து, டேப்பால் கட்டுவதிலிருந்து, வீடு கட்டுவதற்கு கதவும் ஜன்னலும் செய்கிற தொழிலால் அவர் வீட்டை மட்டும் கட்டவில்லை, நூலால் நாட்டையும் கட்டியிருக்கிறார். அவர் உலகத்தையும் கட்டுகிற மனிதர் அந்த ரங்கநாதன். ஒரு இளைஞர் முன்னேறுவதற்கான ஒரு எடுத்துக்காட்டான மனிதன் அந்த ரங்கநாதன். இது விழாவுக்கு தலைமை தாங்குகிறார். என்ன பொருத்தம் இது? ஒன்று பொருத்தமில்லை. என்னை விழாவிற்கு நடுவராக போட்டது. தலைப்பும் தெரியவில்லை, தலைப்புக்கு வரவும் தெரியவில்லை, பட்டிமன்றம் என்றாலும் தெரியவில்லை, பட்டி மண்டபம் என்றாலும் தெரியவில்லை. எதற்காக கேட்டார்கள் என்று போகிற போது அக்கா சாந்தாமணிக்கும் என் நண்பர் சுந்தரராஜனுக்கும் இருக்கிறது. என்ன இருக்கிறது என்று கேட்டால், இந்த சிறுவர்கள் எல்லாம் கவிதை என்னன்னோ சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? முழுக்குமே இந்த கவிதை எழுத வந்தார்கள். முழுக்குமே யாரோ பேசுகிற போது சொன்னார், ஒரு மாற்றம் எப்படி அழகாய் வந்து ஒரு சமூகத்தில் நிகழும் ஒரு ஒற்றை மனிதனால். அந்த சூலூர் தங்கவேலு என்கிற ஐயா என்கிற அந்த மனிதருக்கு ஐயா ராமலிங்கம் தான் சொன்னார், ஒரு சேஞ்ச் எப்படி நடந்தது, ஒரு சேஞ்ச் எப்படி நடந்தது. ஒரு நிகழ்வில், ஒரு சமூகத்தில், ஒரு நிறுவனத்தில், ஏன் உலகத்தில் மாற்றம் என்ற ஒன்று இல்லாது போனால் யாரும் மாறிவிட முடியாது. சேஞ்ச் சேஞ்ச் சேஞ்ச், otherwise the change will change you. மாறு மாறு மாறு.
அல்லது அந்த மாற்றம் உன்னை மாற்றிவிடும் என்று சொல்வதால் தான் இந்த பட்டிமன்றத்தை ஒரு மாற்றமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அதனால் இங்கே பட்டிமன்றத்திற்கு தலைமை தாங்குகிறவர்கள் என் அருகே இருக்கிற சுப்பு அழகேசன் இல்லை, ஒரு அணிக்கு தலைவர் இல்லை, ராஜன் தலைவர் இல்லை என்கிற இந்த இவங்களை தான் தலைவராக போடணும். நீங்கள் அது முடியாதுன்னு நான் மாற்றிடுறேன். ஆக மொத்தம் இந்த பட்டிமன்ற மரபுகளை உடைக்கிற, இந்த பட்டிமன்றத்தை தெரியாத ஒருவன் வந்து சொல்கிறான், அந்த மூலையில் உட்கார்ந்திருக்கிற சிறுவனும் அந்த மூலையில் உட்கார்ந்திருக்கிற சிறுமியும் தான் இந்த பட்டிமன்ற அணிக்கு தலைமை தாங்குகிறார்கள் என்பதை உங்கள் அனுமதியோடு நான் இதை நடைமுறைப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் அனுமதிப்பீர்களா என்று கைதட்டல் அனுமதியா, கைதட்டி சிரிக்கிறீர்களா, கைகொட்டி சிரிக்கிறீர்களா என்று தெரியாமல் பார்த்திருக்கிறேன். இருந்தாலும் பௌரனின் நிலவில் அந்த தங்கவலரின் சிரிப்பு தெரிகிறது. அவர் சரி என்றுதான் எனக்கு சொல்கிறார் என்று எனக்கு படுகிறது. சரி, என்ன தலைப்பு இது முழுக்குமே? ஒற்றை கவிதை எழுத வந்தேன். இதோ பொங்கல் பெருவிழா புத்தகம் எழுதினார் சுந்தரராஜன். முழுக்குமே அடிக்கடி முகநூலில் பார்த்தால் காதல் கவிதைகளாக இருக்கிறது. இந்த கருப்பண்ணசாமிக்கு எதற்கு இந்த வெள்ளுடை? ஒரு முறை ஒரு கவிதை இது முகநூலில் வருகிறது. சன்னலுக்காக கதவை சாத்தினேன் சுசி. அந்த சுசி யார் என்று உங்களுக்கு தெரியும். காற்றுக்காக சன்னலை சாத்தினேன் சுதி, காற்றே சன்னலை மூடிவிட்டது சுசி என்று கவிதை வருகிறது. அடப்பாவிகளே, இதுவெல்லாம் ஒரு கவிதையா என்று நாம் கேட்கிற போது இன்னொருவர் எழுத வருகிறார். எதிரே வேறு உட்கார்ந்திருக்கிறார். நேசிப்பதை நிறுத்தி வைத்தால் சுவாசிப்பதை மறத்தல் சுகம் என்று ஆறு குமாரவையில் வேறொரு கவிதை எழுதி வந்திருக்கிறார். இதுவெல்லாம் கவிதையா துணுக்கா என்று தெரியவில்லை. டே, உனக்கே கவிதை தெரியல, துணுக்கு தெரியல, ஏண்டா நீ வர்ற என்று நீங்கள் உங்கள் மனதிற்குள் கேட்பது எனக்கு புரிகிறது. ஆனாலும் இது கவிதையா துணுக்கா பேச்சா என்று சொல்லாமல் நான் ஒன்றை சொல்கிறேன். சாக்ரடீஸுக்கு விஷம் கொடுத்தவர்கள் செத்து போனார்கள். ஆனால் விஷம் கொடுத்த சாக்ரடீஸ் மட்டும் இன்றைக்கும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதில் என்னையா கவிதை இருக்கு? தமிழாசிரியர் முனைவர் நாஞ்சில் நாடன் கவிதைகளில் மிகச்சிறந்த ஆராய்ச்சி செய்து தினந்தோறும் பள்ளிக்கூடத்தில், அதுவும் லட்சுமி நாயக்கம்பாளையத்தில் தமிழ் செல்வங்களையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிற ராஜன் இந்த விளக்கத்தை கேட்டால் இது கவிதையா இல்லையானாலும் நமக்கு தெரியாது. இப்படி எதுவும் தெரியாத விளையாட்டு பிள்ளைகளையும் சிறுவர்களாக மேடை ஏற்றி வைத்திருக்கிற இந்த பொங்கல் விழா குழுவினருக்கு நான் மிகுந்த நன்றியை சொல்ல விளைகிறேன். இந்த ஊருக்கு என்று ஒரு சிறப்பு இருப்பதாகவே நாம், எந்த ஊருக்கும் ஒரு சிறப்பு இருக்கிறது, எந்த ஊருக்கும் சிறப்பு இன்மையும் இருக்கிறது. இப்படியெல்லாம் சும்மா விட்டுக்க வேண்டியதில்லை. எங்கள் ஊர் மட்டும் இத்தனைங்க எல்லாத்துலேயும் அப்பா டக்கருங்க என்றெல்லாம் யாரும் விட வேண்டியதில்லை. சென்னை வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்றால் அங்கு கூவம் இருக்கத்தான் செய்கிறது. வந்தாரை வாழ வைக்கும் சென்னை என்றால் அங்கு கூவம் இருக்கத்தான் செய்கிறது. மக்கள் வாழ்ந்தால் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சாக்கடை ஓடத்தான் செய்யும். அந்த சாக்கடையை சரியாய் கொண்டு போய் சேர்ந்திருக்கிற இடத்தில் நாம் சேர்த்திருக்கிறோமா என்பதில் தான் சமூகம் இருக்கிறது. ஆக எந்த தலைப்பு இருந்தாலும் அங்கும் பேசவும் இங்கும் பேசவும் நடுவில் நின்று பேசவும் எல்லாம் வாய்ப்பு இருக்கிறது என்ற காரணத்தால் இதற்கு மேல் நான் பேசினால் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியும். அக்கா அங்கே ஆள்காட்டி விரலை நின்று கொண்டு பேசுகிறார். அந்த அக்காவின் ஆள்காட்டி விரலுக்குள் 1000 வில்லன்கள் இருக்கிறார்கள். 1000 வில்லன்கள். ஒற்றை நம்பியார் வந்து அந்த காலத்தில் நிற்பாருங்கிற மாதிரி அந்த ஒற்றை விரலுக்குள் அக்காவின் பாசம் இருக்கிறது, அந்த அருந்தமிழின் நேசம் இருக்கிறது. இதையெல்லாம் வைத்துவிட்டு நான் இப்பொழுது தலைப்புக்கு வருகிறேன். இங்கே ஒரு தெற்கு நோக்கி நிற்கிற இந்த பட்டிமன்றம் உங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை ஞாபகப்படுத்துகிற வகையில் இந்த குரு பகவானின் பிள்ளைகள் செய்வார்கள். அப்படியே கொஞ்சம் தெற்கு நோக்கி நீங்கள் களங்கள் போனால் அன்னை ஸ்டோர் அருகில் அந்த மூலையில், அந்த ஜல மூலையில் கிழக்கு நோக்கி சிரித்திக் கொண்டிருக்கிற ஒரு முகம், தின் பெயர் பொன்முடி. அந்த சிரிப்பழகனின் பொன்முடியின் பெயர் தாங்கி பொன்முடியின் செயலால் சிறந்த இந்த ஊரில் ஒரு தமிழ்ச்சங்கம் இருக்கிறது. அந்த தமிழ்ச்சங்கத்தின் தலைவருக்கும் பொன்முடிதான். ஆனால் அவர் தலையில் தான் கொஞ்சம் முடியில்லை. சில உண்மைகளை நீங்கள் நான் இந்த இடத்தில் ஒன்றை சொல்லிவிட்டு போகிறேன். இங்கே யாராவது சட்டம் படித்தவர்கள் இருக்கிறீர்களா? சுந்தரராஜை தவிர இல்லைங்களா?
நான் சட்டம் படித்தவன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை என்கிற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டே இதை ஆரம்பிக்கிறேன். அங்கே பாருங்கள், அங்கே ஆலமரம் இருக்கிறது, அரச மரம் இருக்கிறது, அதன் அருகே தண்ணீர் தொட்டி இருக்கிறது. தண்ணீர் தொட்டி இல்லாமல் தேவி மன்னவன் இங்கே வச்சு போட்டு வேற எதை சொல்றது? தண்ணீர் தொட்டி இருக்கிறது, தண்ணீர் தொட்டி மேலே தண்ணீர் இருக்கிறது. ஆனால் தண்ணீர் தொட்டியின் கீழே ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிற அந்த அமைப்பின் பெயர் பாவேந்தர் பேரவை சூலூர் வரலாற்று ஆய்வகம் என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்று ஆய்வகம் கீழடியில் நடத்துகிற அந்த அற்புதமான ஆராய்ச்சியை சூலூரில் நடத்தி 5000 ஆண்டு வரலாற்றை ஒரு புத்தகமாக தமிழ்நாட்டிலேயே முதலாக எழுதி வைத்திருக்கிறது. அதனால்தான் அந்த பாவேந்தர் பேரவை உருவாக்கிய அந்த புலவர் பெருமகன் செந்தலையார் இன்றைக்கு அரசாங்கத்துக்கு நிகராக போய் சரியாசனமாய் உட்கார்ந்திருக்கிறார். இன்றைக்கும் புகைப்படம் வருகிறது. தமிழ்நாட்டு முதலமைச்சரின், தமிழ்நாட்டு அமைச்சரின் பக்கத்தில் சரியாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார். முந்தானத்து ஒரு புத்தகம் வெளிவருகிறது, அம்பேத்கரின் அறிவிக்கொடைகள். அதற்கு 10 நாள் முன்னால், அதற்கு 2-3 ஆண்டுகள் முன்னால் அண்ணாவின் அறிவிக்கொடை வருகிறது. இப்பொழுது மறுபடியும் நான் இங்கேயே வருகிறேன். என்னடா இப்படி அங்கே போகிறாய் இங்கே போகிறாய் என்று என்னை கேட்டால், எனக்கு இந்த அரங்கத்திலிருந்தே தொடங்க விரும்புகிறேன். இந்த அரங்கம் அண்ணாவின் பெயரில் அமைந்திருக்கிறது. அண்ணாந்து பாருங்கள், அந்த தமிழுக்காக பௌர்ணனின் நிலவு வெளிச்சம் கொடுத்த அந்த மனிதனின் முகம் தெரிகிறதா பாருங்கள். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன் அக்கா அவர்களே, நீங்கள் இந்த பட்டிமன்றத்தில் நிச்சயம் நகைச்சுவை இருக்க வேண்டும் என்கிற கட்டளையிட்டதாகவும், நகைச்சுவை வருமா இல்லையா என்று தெரியாது, ஆனால் உங்கள் முகத்தில் நகை வரும், உங்கள் கழுத்துக்கு நகை வரும், இடுப்புக்கு ஒட்டியானம் வரும், எங்கள் சிறுமிகள் ஆடினால் கொலுசும் வரும். அந்த அண்ணா அந்த அத்தாணி மண்டபத்தில் நாடாடு மன்றத்தின் 2 அவைகளும் நிலைந்திருந்த இடத்தில் அந்த உலக புகழ்பெற்ற மனிதன் வாய்ந்த நேரு மகாபெருமகன் பண்டிட் ஜவஹர்லால் நேரு என்று பெயர் பெற்ற மனிதனிடத்தில் சட்டை பொத்தானை கூட மேலும் கீழுமாக போட்ட அந்த வெற்றிலை காவி ஏறிய பற்களை கொண்ட, தலை சீவாத முகம் கொண்ட, சரியாக சேவ் செய்யப்படாத முகம் கொண்ட, உள்ள உருவம் கொண்ட அந்த 4 அடி மனிதன் வேலடி அடித்தான் நாடாளுமன்றத்தில். ஐ ஆம் ஃப்ரம் அ டிராவிடியன் ஸ்டாக் என்கிற அந்த வார்த்தை என்ற ஒன்று இருக்கிறது. இந்த இடத்தில் நான் சொல்கிறேன், இந்த தங்கவேலரும் அந்த அண்ணாவின் பெயரிலும் நிலைத்திருக்கிற இந்த அரங்கத்தில் நின்று கொண்டே நான் சொல்கிறேன், நாங்கள் அந்த டிராவிடியன் ஸ்டாக் என்கிற அந்த டிராவிடியனை விட்டுவிட்டு ஸ்டாக் எங்களிடத்தில் நிறைய சரக்கு இருக்கிறது. அந்த சரக்கை என்பதை நீங்கள் வேறு அர்த்தம் கொண்டால், இந்த களங்கள் ரோட்டின் கடைசியில் காசி கவுண்டன்புதூருக்கும் களங்களுக்கு முன்னால் இருக்கிற கடையை நீங்கள் ஞாபகப்படுத்தி கொண்டால் நான் அதற்கு பொறுப்பில்லை. ஆனால் இந்த ஸ்டாக் என்கிற களஞ்சியத்திலிருந்து முத்துக்களை அள்ளி அவர்கள் வருகிறார்கள், வானவில்லின் நிறங்களாக அவர்கள் வருகிறார்கள். அதனால்தான் நாங்கள் 7 பேர் இங்கே வந்திருக்கிறோம். 7 பேர் இங்கே வந்தாலும் அந்த வானவில்லின் நிறம் வானத்தில் தெரிகிறது மாதிரி ஒவ்வொரு நிறமாய் இங்கே பேச்சாளர்கள் பேச வருவார்கள். அந்த பேச்சாளர்கள் பேச வருகிற இடத்தில் உங்களுக்கான கதை கிடைக்கும், உங்களுக்கான கருத்து கிடைக்கும். அந்த ஒற்றை வார்த்தையில் கன்னி பேச்சில் அண்ணா பேசியது மாதிரி இங்கே 4 கன்னி பேச்சு. பாராளுமன்றத்தில் அண்ணா உரையாற்றுகிற போது கன்னி பேச்சு, தி மெடன் ஸ்பீச். அந்த மாதிரி இந்த 2 சிறுமியருக்கும் 2 சிறுவருக்கும் பட்டிமன்றம் ஒரு மேடன் ஸ்பீச். இந்த மேடன் ஸ்பீச்சில் அள்ளி வீசுகிற முத்துக்களை, அள்ளி வீசுகிற மாணிக்கங்களை, அள்ளி வீசுகிற நவமணிகளை நீங்கள் பொறுக்கி எடுத்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகலாம். வந்திருக்கிற மனிதர்களே, கைகளை கொஞ்சம் நீங்கள் உரசி பாருங்கள். நாங்கள் சென்று அனுப்பியிருக்கிற அந்த சந்தன வார்த்தைகளின் வாசம் தெரியும். கைகளை கொஞ்சம் முகத்தருகே கொண்டு போய் பாருங்கள், உங்கள் கால்கள் அருகே கொஞ்சம் குனிந்து பாருங்கள். நாங்கள் உங்களுக்கு வைத்திருக்கிற பணிவான வணக்கமும் தெரியும். பட்டிமன்றம் இப்போது தொடங்குகிறது. தலைப்பிற்கு நான் இப்போது வருகிறேன். மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது உறவுகளுடன் வாழும் காலமா அல்லது ஊடகங்களுடன் வாழும் காலமா என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த தலைப்பை கொஞ்சம் அலசுவதற்கும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள். முழுக்கமே இந்த மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை என்பது உறவுகளுடன் வாழும் காலம் என்று ஒரு பிரசன்ட் டென்ஸில் பேசியிருக்கிறார்கள்.
பிரசன்ட் டென்ஸ் கேள்வி. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று இறந்ததையும் விட்டுவிட்டு நாளையான வருங்காலத்தையும் விட்டு நிகழ்காலத்தில் பேசியிருக்கிறாள். இன்னைக்கு வாழ்றது ஊடகத்தோடவா, இன்னைக்கு வாழ்றது உறவுகளோடவா, இதனால் மகிழ்ச்சி இருக்கா இல்லையா? இதுதான் கேள்வி. இப்போ அடிப்படையில் ஒரு கேள்வி இருக்கு, மகிழ்ச்சினா என்ன? மகிழ்ச்சினா என்ன என்கிற பெரிய கேள்வி இருக்கிறது இல்லையா? இந்த கேள்வியை உங்கள் நெஞ்சத்தில் ஆணி அடித்து அந்த மகிழ்ச்சியை உங்கள் மனதிலே தொங்கவிட்டு கொண்டு நான் அவர்களுக்கே இப்போது வழிவிடுகிறேன். அந்த தலைப்போடு அவர்கள் செல்வார்கள். இப்பொழுது ஊடகமா உறவா? ஊடகம், உறவு. உறவுகளோடு வாழ்வதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. மகிழ்ச்சி நிறைந்த காலம் உறவுகளோடு வாழ்கிற காலம்தான் என்று 7வது வகுப்பு படிக்கிற பையன் சொல்ல வருகிறான். எந்த உறவுகளோடு அவன் பழகி இருக்கிறான் என்று தெரியவில்லை. உறவுகள் என்பதே மாமான் யார், மச்சான் யார், அப்பத்தார், அமத்தார், ஆத்தார், அப்பார் யார் என்று தெரியாத ஒரு சிறுவன் பேச வருகிறான். உறவுகளோடு வாழ்ந்த காலம்தான் மகிழ்ச்சியோடு வாழ்கிற காலம் என்று சொல்ல வருகிறான். சின்ன பையன் வேட்டி கட்டி வந்திருக்கிறான் என்று நினைக்காதீர்கள். அவன் சிவகாசு ஊசி பட்டாசு எப்படி வெடிக்கிறான் என்று கொஞ்சம் பாருங்கள். வா தம்பி வெற்றிவேல், உன் வெற்றி கொடியை நட்டு வை. அழகிய நிலா, அதிசய நட்சத்திரங்கள் உறவாடி கொண்டிருக்கும் இவ்வேளையில் ஊரே வியக்கும் 31ஆம் ஆண்டு சூலூர் பொங்கல் விழாவிலே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் வெற்றிவேலாகிய எனக்கு பேச வாய்ப்பு அளித்த அத்தனை பேருக்கும் வணக்கத்தை கூறி, நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் வணக்கத்தை கூறி எனது உரையாடலை தொடங்குகிறேன். ஐயா, தூத்துக்குடினா உப்பு, திருநெல்வேலினா அல்வா, திண்டுக்கல்னா பூட்டு, நம்ம சூலூர்னா பொங்கல் விழா, கோவைனா பருத்தி. உறவுன்னு சொன்னாலே மகிழ்ச்சி 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 தாங்க ஐயா. அருமை. கோவை என்றால் சாந்தாமணி அக்காவின் கொங்கு தமிழ் தெரிக்கும், சிறுவாணி நீர் இனிக்கும், சூலூரில் பொங்கல் விழா 3 நாள் சிறக்கும் அப்படின்னு சொல்ல அடி கிளப்பு. ஐயா, என்னோட உரையாடல ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிட்டீங்களா? ஆரம்பி தம்பி. பதில் தெரியும் அவங்ககிட்ட தான் கேட்பேன் நான். ஊடகம் எப்போ வந்துச்சு? ஊடகம்னு என்னன்னா நம்மளுக்குமே நாம் நினைக்கிற இந்த வாட்ஸ்அப்பு அது புத்தகம் மட்டும் இல்லை, ரைட்டா? பிரிண்ட் மீடியாவும் ஒரு ஊடகம் தான். பிரிண்ட் மீடியான்னு சொல்லாங்களே, ஒரு பத்திரிகையும் ஊடகம் தான். ஏறத்தாழ 200 வயது இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உறவு கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றிய மூத்தகுடி என்று சொல்கிற மாதிரி ஒரு புழுவுக்கும் மண்ணுக்கும் உறவிருக்கிறது என்று நான் சொல்லவில்லை. எம்எஸ்சி அக்ரியும் ஐஆர்எஸும் படித்த ஐயா ராமலிங்கம் சொல்கிறார். சாட்சியா? அவர்தான் சாட்சி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி நம் முன்னோர்ல அப்பவே சொல்லிட்டாங்க ஐயா. அதே மாதிரி இந்த கிராமத்துல எல்லாம் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க. அது இங்குள்ள பல பேர்த்துக்கு தெரியுமான்னு தெரியல. ஆதியில வந்தவ வீதியில நிக்கிறா, நேத்து வந்தவ நெய்யோட திங்குறாங்கிற கதையா இருக்குது. ஆதியில மனிதன் தோன்றும் போதே தோன்றிய உறவு இப்போ உறவுனா என்னன்னே தெரியாம போச்சு. அதே நேத்து வந்த ஊடகம் எல்லாத்து கையிலயும் கைபேசியா மாதிரி இந்த உலகத்தையே ஒரு ஆட்டி படைச்சிருக்குதுங்களா ஐயா. இதே மாதிரி இந்த வாசனை என்பது சில மணி நேரம் வரை, வறுமை என்பது சில காலம் வரை, அழகு என்பது உடல் உள்ளவரை, உறவு என்பது உயிர் உள்ளவரைங்க ஐயா. இந்த உறவுல மகிழ்ச்சி இருக்கிறத ஒரு 2 கதையா உங்களுக்கு நான் சொல்லட்டுங்களா? ஒரு சிற்பி, கல் செதுக்கிற சிற்பி இருக்காருன்னா அவருக்கு என்ன தேவை? அவனுக்கு ஒரு கற்பனை திறன் வேணும், கல்லுக்குள்ள இருக்குன்னு தெரியணும். அதே மாதிரி தாங்க ஐயா அவருக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆசான், சொல்லி கொடுக்கிற ஒரு அவரோட நண்பரா இருக்கலாம், இல்ல ஆசிரியரா இருக்கலாம். அந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில அப்பா அம்மா பெரியப்பா பெரியமாங்கிற அந்த 4 உறவு என்னோட வாழ்க்கையில இதை படி இதை செய்ய அப்படின்னு என்னோட வாழ்க்கையை படிப்படியா செதுக்கிட்டு இருக்காங்க. இது மூலியமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த உறவுங்கிறது என்னோட வாழ்க்கையில மகிழ்ச்சியை மட்டும் தரலீங்க, என்னோட உறவோட என்னோட வாழ்க்கையோட முன்னேற்றத்துக்கு ஒரு முதல் படியா இருக்குங்க ஐயா. இது மட்டும் இல்லைங்க, நான் நாள்தோறும் பள்ளிக்கு காலையில எழுந்திரிச்சு கிளம்பி போவேன். போற வழியில் நிறைய பேர்த்த பார்ப்பேன், நிறைய பேர்த்துக்கிட்ட பேசுவேன். அவங்க எல்லாருமே வெளி தோட்டத்துல மகிழ்ச்சியா இருந்தாலும் உள் தோட்டத்துல எப்படி இருப்பாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நான் பள்ளி முடிஞ்சு வீடு திரும்பும் போது முழு மனதாக என்னை மகிழ்ச்சியாக வரவேற்கிறது நான் வளர்க்குற செல்லப்பிராணி மட்டும்தாங்க. அந்த செல்லப்பிராணிக்கும் எனக்கும் இருக்கிற உறவு என்னோட வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியை தருது. அந்த மகிழ்ச்சியை இந்த ஊடகம் தந்துருங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் அந்த காலத்துல எல்லாம் உறவுகளோட, அதாவது தாத்தா பாட்டி
மாமா அத்தை சித்தப்பா சித்தின்னு பல உறவுகளோட வாழ்ந்துட்டு இருந்தோம். வாழும் போது நம்மளுக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதே நேரம் ஆரோக்கியமா இருந்தோம், சத்தானதை சாப்பிட்டு இருந்தோம். ஆனா இப்ப ஒரு டீ கடையில போய் 10 பேர் டீ சொன்னா 8 பேர் சர்க்கரை இடலாம போடுன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்காங்க. அந்த காலத்துல எல்லாம் கலர் கலரா மிட்டாய் சாப்பிட்டு இருந்தோம், ஜவ்வு மிட்டாய் சூட மிட்டாய்ன்னு. இந்த காலத்துல கலர் கலரா மாத்திரையை சாப்பிட்டு இருக்கிறோம். இந்த எத்தனை ஆண்டு காலமாக இந்த தமிழ் மண்ணுல 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வந்துட்டு இருக்கு. அந்த 100%ல 99% திரைப்படங்கள் இந்த உறவை மையப்படுத்தி தான் வந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த உறவை வச்சு தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த ஊடகங்கிறது வளர்ந்து கொண்டுட்டு இருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஊடகமே இன்னைக்கு உறவை அழிக்கக்கூடிய அளவுக்கு, அதாவது மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கை உறவுகளோடு வாழ்ந்த காலமா ஊடகமோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமா என்று பட்டிமன்றமே நடத்தக்கூடிய அளவுக்கு வந்திருக்குன்னா இதை விட ஒரு பெரிய வேதனை நம்மளுக்கு வேண்டுங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். நடுவர் அவர்களே, சமீப காலத்துல நான் ஒரு பாடல் ஒன்று கேட்டிருந்தேங்க. இந்த பாடல் வரிகள் அப்படியே கேட்கறதுக்கு இனிமையா இருந்துச்சு. அந்த பாடல் என்னன்னு தெரியுங்களா? சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு, பட்டாம்பூச்சி கூட்டத்திற்கு பட்டாயதற்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் ஏனத்திற்கு, பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. அடடா, என்ன வரிகள் என்ன வரிகள்ங்கிறீங்க. அப்படியே அந்த வரிகளை கேட்கும் போது உள்ளதெல்லாம் அப்படியே மகிழ்ச்சி பொங்குதுங்க. மகிழ்ச்சியை சொல்லவே இயங்காது. ஆகவே உறவுகளோடு வாழ்ந்த காலம்தான் மகிழ்ச்சின்னு கூறி நடுவர் அவர்களே, நீங்களும் அப்படியே தீர்ப்பை வழங்குமாறு பணிவுடன் கேட்டு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தம்பி, உனக்கும் எனக்கும் உறவு இருக்கிறது, அதற்கு பெயர் அண்ணன் தம்பி. நீ பேசியதில் வெற்றி இருக்கிறது. எழுதி வைத்த பேப்பரை அந்த போடியத்தின் முன்னால் வைத்தாலும் ஒருபோதும் நீ அதை பார்க்கவே இல்லை. நீ வெற்றிகரமாய் பேசினாய் என்பதற்கு என்ன சான்று தெரியுமா? சித்தப்பனும் பெரியப்பனும் அப்பனும் பெரியப்பனும் தான். அப்படி நினைத்து பார்த்தாலே பங்காளி சண்டை தான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆனால் ஒன்றை நீ நினைவுபடுத்தினாய், முழுக்கவுமே ஒரு உறவு எப்படி ஒற்றைச்சல் மனிதனை மாற்றும் என்பதற்கு இதற்கு முன்னால் நான் எல்லா சாட்சிகளையும் இங்கிருந்தே எடுக்க ஆசைப்படுகிறேன். இந்த உறவுகளை சொல்வதற்கு முன்னால் IRS அதிகாரி ஒன்றை சொன்னார். அப்துல் கலாம் என் இல்லத்திற்கு வந்து அந்த மொட்டை மாடியில் வைத்திருக்கிற மூலிகை தோட்டத்தை பார்த்த போது என்றெல்லாம், ரைட்டா? செயின்ட் ஜோசப் கல்லூரியில் கட்டுவதற்கு பணம் இல்லாத போது விடுதி படிப்பிற்கு ஒரு இஸ்லாமிய இளைஞன் விடுதி கட்டணத்தில் உண்பதற்கு அசைவ உணவைத்தானே நாட வேண்டும். ஆனால் அசைவ உணவு உண்ண கட்டணம் அதிகம் என்பதால் சைவ உணவு உண்ண தன்னை பழக்கப்படுத்திக் கொண்டு வாழ்நாளில் கடைசி வரை ஒரு சைவனாக இருந்த இஸ்லாமியன் டாக்டர் APJ அப்துல் கலாமுக்கு அங்கே படிப்பதற்கு தன் காதிலும் கழுத்திலும் காலிலும் கிடந்த நகைகளை வீர்த்த அந்த மனுஷியின் பெயர் அவருடைய தங்கை. அண்ணனும் தங்கையும் என்கிற உறவை நான் இங்கே ஒத்துக்கொள்கிறேன். என்ன சொல்ல வருகிறார் நம்முடைய ராகவி என்று இப்பொழுது நாம் ராகவி வருகிறார். ராகவி ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவி. ராகவி ராகத்தோடு உங்க சொல்ல வருகிறார். உனக்கு ஒரு சாட்சி என்ன தெரியுமா? முழுக்குமே ஒரு கோர்ட்டுக்கு ஒரு சாட்சி வேணும் இல்லையா, எவிடன்ஸ் வேண்டும் இல்லையா? இனிதா அக்கா அவர்கள் செருப்பை கலற்றிவிட்டு காலாட்டிய அந்த இசையின் தோரணம், பச்சை கிளிகள் தோளோடு. சாந்தா ஆம்னியக்கா இரு கைகளையும் தட்டி வீதில் அந்த கண்ணாடி வளையல் வேறு கொஞ்சம் உடைந்து விட்டது. இப்பொழுது ராகவி பாட வருகிறார். தங்கம், ஆஹா, ஒரு தங்கம் வருகிறது. இப்போது பாடுதங்கம். ஊரே வியக்கும் சூலூரில் 31ஆம் ஆண்டு பொங்கல் விழாவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் படிக்கின்ற ராகவி செந்தில்குமார் ஆகிய எனக்கு பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கான பட்டிமன்றத்தோட தலைப்பு உறவுகளோட வாழ்ந்த காலம் மகிழ்ச்சியானதா இல்ல ஊடகத்துக்கோட வாழ்ற காலம் மகிழ்ச்சியானதா? அடிச்சு சொல்றேங்க, ஊடகத்துக்கோட வாழும் காலம் தாங்க மகிழ்ச்சியானது. நடுவர் அவர்களே, இது என்னன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இதாம்மா, இது வந்து செல்போன் அலைபேசி. அட அதுதாங்க இல்ல. நான் படம் பார்க்கணும்னு நினைச்சா இது சினிமா தியேட்டர், விளையாடணும்னு நினைச்சா விளையாட்டு மைதானம்,
பாடல் கேட்கணும்னு நினைச்சா ரேடியோ, பட்டிமன்றம் பார்க்கணும்னு நினைச்சா யூடியூப், ரீல்ஸ் பார்க்கணும்னு நினைச்சா இன்ஸ்டாகிராம், படிக்கணும்னு நினைச்சா புத்தகம்னு இவ்வளோ மகிழ்ச்சி இருக்கிற இதுதாங்க பல்பொருள். ஐயோ மன்னிச்சிருங்க நடுவர் அவர்களே, இது பல்பொருள் இல்லைங்க, இதுதாங்க எங்க பரம்பொருளே. இது ஈசன் படியளந்த இதிகாச காலம் இல்லைங்க, ரேசன் படியளக்கிற 2 கட்ட காலமுங்க. இது நாயன்மார்கள் காலம் இல்லைங்க, கம்ப்யூட்டர் காலம். இந்த காலத்துல போய் உறவு உறவுன்னு சொன்னா சிரிப்பு தான் வருது நடுவர் அவர்களே. இங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் கேட்டாலே தெரிய போகுது, இங்க இருக்கிறவங்கள பாதி பேருக்கு மேல எல்லாரும் சோசியல் மீடியால இருக்கிறவங்க தாங்க. ஏன் பண்டிகை நான் என்னன்னே தெரியாதவங்க கூட காலையில எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடியாகி பொங்கல் வச்சு அதை சூரியனுக்கும் வச்சு போட்டோவோ வீடியோவோ எடுத்து ஒன்று ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க, இல்லை இன்ஸ்டால போஸ்ட் போடுறாங்க, அதுல போட்டு வர லைக்கை வச்சு சந்தோஷப்படுறாங்கங்க. இன்னைக்கு மகிழ்ச்சியான நாள், ஆனா எங்க வீட்டுல இருந்தும் சரி உறவுகள் கிட்ட இருந்தும் சரி எந்த ஒரு வாழ்த்துக்களுமே வரலையே. இதே நான் மொபைல் போன் எடுத்து பார்த்தா 150 பேருக்கு மேல வாட்ஸ்அப்ல விஷ் பண்ணி இருக்கிறாங்க, 200 பேருக்கு மேல இன்ஸ்டால விஷ் பண்ணி இருக்கிறாங்க. அப்ப என்னோட மகிழ்ச்சியான காலகட்டத்துல என் கூட இருக்கிறது உறவா? இல்லங்க, ஊடகம் தானே. எதிரணியில சொன்னாங்க உறவுகள் கூட இருந்தாதான் மகிழ்ச்சியாமா. இங்க நாங்க உறவுகளா உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லங்க, ஆனா ஒவ்வொருத்தங்க கையிலயும் மொபைல் போன் இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன உறவுகளா முக்கியமா தெரியுது, ஊடகம் தானங்க முக்கியமா தெரியுது. இப்ப ஒரு தொழில் ரீதியா ஒரு பெரிய கம்பெனிக்கு போறேன்னு வைங்களேன், அங்க என்ன உறவுகளை பத்தா கேட்பாங்க? இல்ல, ஊடகத்தை பத்தி தானங்க கேட்பாங்க. எதிர்காலத்துல தொழில்னு ஒண்ணு கையில இருந்தாதான் பணம்னு ஒண்ணு கையில இருக்கும், பணம்னு ஒன்று இருந்தாதான் 4 பேர் மதிக்கவே செய்யறாங்க. அதுல நான் எவங்க இங்க மதிக்கிறா? ஒரு மதிப்பு கிடையாது. அப்ப அதுக்கே இந்த ஊடகம் தானுங்க காரணமா இருக்கு, உறவா காரணமா இருக்கு? இல்லங்க. ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளுங்க. போன வருஷம் தீபாவளிக்கு நான், எங்க அம்மா, எங்க அப்பா 3 பேரும் சேர்ந்து போனஸ் பணத்தை வச்சு துணி எடுக்கலான்னு சொல்லி போனாங்க. ஒரு 5-6 கடை ஏறி இறங்கி ஒரு 2-3 ட்ரெஸ் எடுத்து வந்திருப்பேன். சரி போட்டு அழகா இருக்கே அப்படின்ட்டு எங்க அத்தைக்கும் மாமாக்கும் போய் காமிக்கலான்னு போனேங்க. போன பாவத்துக்கு ஒரு பார்வை பார்த்தாங்க பாருங்க, அந்த சூரியனோட வெப்பமே குறைஞ்சு போச்சுங்க. அந்த அளவுக்கு ஒரு பார்வை பார்த்துட்டு ஒரு பதில் சொன்னாங்கங்க, மனசே நொந்து போச்சுங்க. அப்படி ஒரு பதில். இதே துணிய இதே கடையில் தான் போன வருஷம் நாங்களும் வாங்கினோமா, ஆனா 3 மாசத்துலயே கிழிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்கங்க. சரி மன வருத்தத்தோடு தாங்க வெளியே வந்தேன். அடுத்த நாள் காலையில மனசு கஷ்டமா இருக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு ரீல்ஸ் எடுத்து போடுவோன்னு தாங்க போடலான்னு நினைச்சேன். முகம் கூட ஒழுக்கமா கழுவி இருப்பேனான்னு தெரிலங்க. பல்லு விளக்கிட்டு ஒரு ரீல்ஸ் போட்டேன். 1,63,100 பேர் லைக் பண்ணியிருந்தாங்க. அப்ப அந்த உறவுகளே தராத மகிழ்ச்சியை இந்த ஊடகம் தானங்க தருது. ஆதி காலத்துல வந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த ஆதி காலத்துல வந்தவங்க தாங்க பாதியிலேயே போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா ஊடகங்கிறது அப்படி இல்லைங்க, இப்பவும் நம்ம கையில தான், எப்பவும் நம்ம கையில தான். ஊடகம்னாலே கெட்டது கெட்டது கெட்டதுன்னு கேட்டு சலிச்சு போச்சுங்க. ஊடகத்திலயும் நல்லது இருக்குன்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா நடுவர் அவர்களே? சொல்லுமா, சொல்லு. ஒரு விவசாயி நிலத்துல விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. அழகழகான செடிகள்லாம் மலர்ந்துச்சு. ஒரு 2-3 செடிகள் விஷங்க. அதுக்குன்னு ஒட்டுமொத்த செடிகளையும் விஷம்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அதே மாதிரிதாங்க ஊடகமும். எவனோ ஒருத்தர் 2-3 பேர் பண்ற தப்புக்காக ஒரு தொழில்நுட்பத்தையே தப்புன்னு சொல்றது எப்படிங்க ஒத்துக்க முடியும்? அந்த காலத்துல மாதா பிதா குரு தெய்வம் இருந்த காலம் போய் மாதா பிதா கூகுள் தெய்வம்னு வாழ்ந்துட்டு இருக்கிறோங்க நாங்க. நம்ம என்னதான் சரியாவே சொன்னாலும் தப்பா புரிஞ்சுக்கிற இந்த உறவுகள் மத்தியில நம்ம என்னதான் தப்பாவே சொன்னாலும் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிற கூகுள் இருக்கிற வரைக்கும் என்னங்க கவலை? அந்த காலத்துல கல்யாணமா இருக்கட்டும் விசேஷமா இருக்கட்டும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போய் பத்திரிக்கை அடிச்சு வாங்க வாங்கன்னு அழைக்கிறது வழக்கம். இந்த காலத்துல யாருங்க வரா? வந்தாலும் அன்புலையா வராங்க, ஏதோ கொடுக்கணுங்கன்னு கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனா இந்த காலமா இருக்கட்டும் எதிர்காலத்துல அப்படி இல்லைங்க. தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு இருக்குது. இதுலயே ஒரு வாட்ஸ்அப் எடுத்து ஒரு டச் பண்ணா போதும், எல்லாத்துக்கும் பத்திரிக்கை போயிருங்க. உறவுகளோடு இருக்கிறது மகிழ்ச்சி தான், இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம்
ஆதி காலத்திலே முடிஞ்சு போச்சுங்க. ஆனா இந்த காலத்துல அப்படி இல்லைங்க. எல்லாரும் அவங்க தேவைக்காக தான் நம்ம கிட்ட பழகுறாங்களே தவிர யாருங்க அன்புல வந்து பழகுறா? ஒருத்தங்களும் இல்லை. ஆனா ஊடகங்கிறது அப்படி இல்லைங்க. தொழில் ரீதியாகவும் சரி, கல்வி ரீதியாகவும் சரி, நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதும் சரி ஊடகம்தாங்க. அதனால தாங்க சொல்ற, உறவுகளை விட ஊடகம்தான் மகிழ்ச்சியை தருதுன்னு சொல்லி நடுவர் அவர்களும் தீர்ப்பளிப்பாங்கன்னு சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ராகவி அவர்கள் 2 விஷயங்களை வைத்துவிட்டு போயிருக்கிறார். ஒரு பழமொழி சொல்கிறாள், கையில் இருப்பது செல்போன் இல்லை பரம்பொருள் என்கிறார். இன்னொன்றையும் சொல்கிறார், மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் என்கிறாள். வார்த்தைகளில் ஒரு டிஆரை போல் வசனம் பேசி கடல் கடந்த இந்திய வங்கியில், அண்ணா என் டிரான்ஸ்லேஷன் கரெக்டானு பாருங்க, கடல் கடந்த இந்திய வங்கியில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பணியாற்றிய அண்ணன் கீமா கனகராஜன் மற்றவர்கள் கிறுக்கு பிடிக்கிற மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு கவிதை எழுதினார். அந்த கவிதை இப்படி போயிருக்கிறது: ரேஷன் கடைக்காரருக்கு ஒரு குழந்தை பிறந்தது எடை குறைவாக என்று. ஒரு எடை குறைவான முழுக்கவுமே ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொல்லி கடைசியில் முத்தாய்ப்பாய் ஒரு வரியை அள்ளிவிட்டு போகிற மாதிரி இந்த ராகவி சொல்லிவிட்டு போயிருக்கிறாள். மாதா பிதா குரு கூகுள் தெய்வம் என்று. இப்பொழுது இதற்கு ஒரு லட்சணமாய் பதில் சொல்ல லட்சணா வருகிறார். படிக்கிற வகுப்போ 9. அவர் வந்து பேசி முடித்துவிட்டு போயிருக்கிற போது நீங்கள் பாருங்கள், உங்கள் கைகளில் நவமணிகள் வந்து சேர்ந்திருக்கும். வா லட்சணா, தெரிக்க விடும் மணிகளை. சிறந்தே பிறந்த என் தாய் தமிழே, கம்பனின் காவியமாய், வள்ளுவனின் குரலாய், பாரதியின் மூச்சாய், பாரதிதாசனின் பாவாய், நாவுக்கரசனின் நாவில் நடைபெறுகின்ற நச்சமிழே, சற்றே என் நாவில் நடைபெயில எழுத்தாய், சொல்லாய், பொருளாய், கவியாய், கற்பனையாய், எனக்குள் நீ என, உனக்குள் நான் என, நமக்குள் நாம் என, உயிருடன் கலந்த எனதுயிர் தமிழே, துவங்குவேன் எனது உரையை உனதாக. மற்றும் இந்த சூலூர் பொங்கல் விழாவிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த எனது உறவினர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை கூறுகின்றேன். நடுவர் அவர்களே, முதல்ல உறவுனா என்ன தெரியுங்களா? சொல்லுமா. உறவுனா ஒரு 3 வார்த்தைகள் அடங்கியதல்ல, 3 எழுத்துக்கள் அடங்கியதல்ல. நம் வாழ்வின் முற்றுப்புள்ளி வரை வந்து மன மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தரக்கூடிய ஒரு உன்னதமான உணர்ச்சி தான் உறவுகளாகும். அருமை அருமை. அதுதான் பல 100 வருடங்களுக்கு முன்பே ஒரு சித்தர் சொன்னார், பிண்டம் போல் ஒன்று கண்டுபிடிக்கப்படும், அந்த கண்டுபிடிப்பு இந்த மக்களையே ஆட்டி வைக்கும் என்று. ஆமாங்க, அந்த ஆட்டுல தான் மண்டை குழம்பி போய் இங்க ஊடகம்தான் பெருசுன்னு பேச வந்திருக்காங்க. சுற்றும் வரை பூமி, சுடும் வரை நெருப்பு, மூச்சு இருக்கும் வரை மனிதன், மனிதன் இருக்கும் வரை உறவு, உறவு இருக்கும் வரை இங்கு மகிழ்ச்சிக்கு எதற்குங்க குறைவு? ஐயா நடுவர் அவர்களே, ஊடகம்னு இங்க 3 பேர் பேச வந்திருக்காங்க. சமீப காலத்துல கூகுள் மேப் தவறா வழிகாட்டினதுனால சஹாரா பாலைவனத்துல 2 பேர் தண்ணி கூட இல்லாம செத்து போன கதை இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சிருந்தா இவங்க ஏன் ஊடகம்தான் பெருசுன்னு பேச வந்திருப்பாங்க. அதே மாதிரி ராகவி அவர்கள் சொன்னாங்க, ஊடகத்துக்கிட்ட நம்ம எதை தப்பா சொன்னாலும் அது நல்லதா தான் ஏத்துக்குமாமாங்க. இப்படித்தான் இவங்க 3 பேர் மாதிரி உறவோட அருமை தெரியாத ஒரு பையன் சாட் ஜிபிடிங்கிற ஒரு ஆப்ல போய் தன் தந்தை மிகவும் கண்டிக்கிறாருன்னு கேட்டிருக்குங்க. அது என்ன, நம்ம உறவுகள் மாதிரி அம்மானா இப்படித்தான் இருக்குங்கன்னு, அப்பானா இப்படித்தான் இருக்குன்னு சொல்றதுங்களா? இல்லைங்க, அந்த ஊடகம் சொல்லியிருக்கு ஜஸ்ட் கில் யோர் டேட் அப்படின்னு சொல்லியிருக்குங்க. அதுக்கு அவன் இந்த பையன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுங்களா? அந்த பையனும் தன்னோட தந்தையை கொண்டு போட்டுட்டான். இன்னும் தெரியுதுங்க இதுல அந்த ஆப் அவங்க அப்பாவுக்கு வச்சது பாத்தீங்களா, ஒரு ஆப்பு. அதே மாதிரி இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் உறவுகளோட வந்திருக்காங்களோ இல்லையோ, ஊடகத்துக்கு கூட வந்திருக்காங்களா? இவங்க பார்த்தாங்களா நான் உறவோட வரலேன்னு? எல்லாரும் இங்க உறவுகளாக தான் இணைந்திருக்கிறோம். ஏன் இவங்க அம்மா அப்பா கூட தான் இவங்களும் வந்திருக்கிறாங்க. வந்ததுனால தானங்க சந்தோஷமா இருக்காங்க.
அதே மாதிரி இவங்க துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கும் பொழுது ஊடகம்தான் இவங்களுக்கு கை கொடுக்குதாம்மா. இதே இவங்க ஹாஸ்பிட்டல்ல அடிபட்டு கிடந்தா உன் தலைமாட்டில் உட்காந்து அழுகிறக்கு உன் அம்மாவையும் அப்பாவையும் தவிர அந்த ஊடகம் வராதுங்க. அந்த காலத்துல கல்யாணம்னா எப்படி இருந்தது தெரியுங்களா? 10 நாளைக்கு முன்னாடியே அண்ணன் அண்ணி அத்தை மாமா சித்தி சித்தப்பா அண்ணன் பெரியப்பா நங்கையா கொழுந்தியான்னு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து தினசரி விருந்துன்னு வீடே கலகலப்பா இருந்ததுங்க. இப்ப எங்க 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வர்றது, தலையை காட்டுறது, பின்வாசல் வழியாவே ஓடி போயிடுறதுங்க. குழந்தைங்க எங்கேயாவது வீதியில விளையாடுறத பாக்குறீங்களா? 6 மணி ஆனாலே வீதியே விரிச்சோடி போயிருதுங்க. பக்கத்து வீட்டுல யார் இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது. இந்த உறவுகளை போற்ற தெரியாத நிலைக்கு இந்த ஊடகங்கள் நம்மை மாற்றி கொண்டு வருகிறதுங்க. தடுக்கி விழுந்தாள் தாங்கி நிற்க அம்மாவும், தூக்கி நிறுத்த அப்பாவும், தோள் தட்ட உடன்பிறப்புகளும், மனம் கலங்க உறவினர்கள் இருக்கும் வரை இந்த உலகில் மகிழ்ச்சிக்கு எதற்கு குறைவு சொல்லுங்க? அதே மாதிரி இந்த உறவுகளின் அருமையை தெரிஞ்ச பல இசை எழுத்தாளர்கள் பல பாடல்கள் எழுதியிருக்காரு. அதுல என்ன மிகவும் கவர்ந்த ஒரு பாடலை பாடுறேன், கேளுங்களேன். ஒரு அழ மர விழுதா பல உறவு ஒன்னா வாழும், பாக்கு நெஞ்சும் பாசத்துல ஊஞ்சலாடுதே, ஒரு கண்ணு கழங்கினாலும் பழ கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளதான் வாழ ஏங்குது, சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கும் மேல, சொத்து சோகம் ஏது வேண்டாமையா. அடடடா, என்ன வரிகள் என்ன வரிகள்! பட்டிமன்ற புயல் நம்ம சாந்தாமணி அம்மா அவர்களே கைத்தட்டி அந்த பாடலில் முழுகி விட்டாங்க பாத்தீங்களா? இந்த மகிழ்ச்சி அந்த ஊடக தருங்களா? சொல்லுங்க, தருங்களா ஐயா? வராதம்மா, வராது. அதே மாதிரி தன்னோட பெற்ற பிள்ளைய தூக்கும் போது தன்னோட தாடி குத்திருன்னு தினமும் ஷேவ் பண்றாரு பாத்தீங்களா? அந்த அப்பா இருக்கும் வீடு சொர்க்கங்க. அம்மா தினமும் முந்தானிய அதிகமா விடுவாங்க. எதுக்காக கேக்குறீங்க? ஸ்டைலா? இல்லைங்க, தன்னோட பிள்ளை சாப்பிட்டு வந்த பிறகு அந்த வாயை தொடச்சுடுறதுக்காக தாங்க ஐயா. தான் கிரிக்கெட் பார்த்துட்டு இருக்கும் பொழுது தன் தங்கச்சி வந்துட்டான்னு ரிமோட்டை கொடுக்குறாரு பாத்தீங்களா? அந்த அண்ணன் இருக்கும் வீடு சொர்க்கங்க. தன்னோட பேத்திக்கு தொட்டல் கட்டணும்னு சொல்லி அந்த சேலையை எடுத்து வைக்கிறாரு பாத்தீங்களா? அந்த அப்பாயி இருக்கும் வீடு சொர்க்கங்க. தான் பயன்படுத்துற மூக்கு பொடி பேரனுக்கு தும்மல் வந்துரும்னு அதை பயன்படுத்தாம இருக்கிறாரு பாத்தீங்களா? அந்த தாத்தா இருக்கும் வீடு சொர்க்கங்க. இந்த சொர்க்கமான மகிழ்ச்சி அந்த ஊடகம் தருங்களா? தரவே தராதுங்க ஐயா. மார்கழி குளிர்ல அதிகாலையில குளிச்சு கோலம் போட்டு பிள்ளையார் பிடிச்சு வச்சு பக்கத்து வீட்டு தோழியோட கோயிலுக்கு போகும்போது நட்புறவு ஏற்பட்டது. இப்போ 10 மணி ஆனாலும் யாரும் எந்திரிக்கிறது இல்லைங்க. எப்படி எந்திரிப்பாங்க? விடிய விடிய இன்ஸ்டாவெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது. அதே மாதிரி சொன்னாங்க, லைக்ல உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்குதாமா. அந்த லைக்ல காட்டுற அக்கறையை கொஞ்சம் உங்க லைஃப்ல காட்டுங்கம்மா, லைஃப்ல காட்டுங்க. அதே மாதிரி ஒரு கடைசியா ஒரு கவிதை சொல்றேன், கேளுங்களேன். முழங்காலில் கிடத்தி எண்ணெய் குளியல் நடத்தி தூளியிலே ஆட விட்டு தூங்க வைக்க எனக்கு ஒரு பாட்டி வேண்டும். தத்தி தவழும் போதும் தரையிலே உருளும் போதும் என்னை கைதட்டி ரசிக்கவும் ஆணையம் பாரி தூக்கவும் எனக்கு ஒரு தாத்தா வேண்டும். வெற்றிலை வாயோடு கொஞ்ச வரும் பாட்டியை முறைத்து ஒதுக்கி என்னை அலங்கரித்து சீராட்ட எனக்கு ஒரு சித்தி வேண்டும். குச்சியை வாங்கி தந்து குமிழ்குமிழாய் சிரிப்பு காட்டி இந்த உலகையே விலை பேசும் தாய்மாமன் எனக்கு வேண்டும் என்று பேச தெரியாத குழந்தை கூட உறவினர்களின் பாசத்தை போற்ற தெரிந்திருக்கிறது. இதற்கு மத்தியில் ஊடகம்தான் பெருசுன்னு பேச வந்திருக்காங்க இந்த அம்மா. என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? எனவே உறவுகள் தாங்க ஐயா மகிழ்ச்சி தருதுன்னு கூறுகிறேன். எனவே நீங்களும் அப்படியே தீர்ப்பை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேசியது லட்சணாவா அல்லது 14 வயது சரஸ்வதியா என்று தெரியவில்லை. பேச்சில் இருந்த கருத்தில் இருந்த நயம், வார்த்தை உச்சரிப்பில் இருந்த இசை, ஆங்கில வார்த்தையை ஒருமுறை மீண்டும் ஒருமுறை ஒன்ஸ் மோர் என்று சொல்லத்தக்க வகையில் சொல்லிய, இன்னொருக்க சொல்லும் அதைய வாங்க,
சொல்லு, இந்த மைக்கில் இருந்து சொல்லு. Just kill your dad. ஏதோ எங்கள் இங்கிலாந்துக்கு போய் பிரகாசை பார்த்துவிட்ட வந்த வெற்றி செல்வியை போல ஷேக்ஸ்பியரின் உச்சரிப்பில் இருக்கிறது இந்த பெண்ணின் ஆங்கில உச்சரிப்பு. வார்த்தைகளில் இருக்கிற இசை, சொல்கிறதில் இருக்கிற நயம், நகைச்சுவையோடு பேசுகிற திறம், அரங்கத்தை கட்டி போடுகிற உரம், எதிராளி கூட கைதட்டுவதை நீங்கள் கவனித்தீர்களா? ஒற்றை கை நடுங்குகிறது ராஜுவுக்கு, மறுகை தாளம் அடிக்கிறது. பக்கத்திலிருந்து பார்த்து கொண்டே இருந்தேன், இந்த பிள்ளைக்கு எவனடா பதில் சொல்வான் என்று ராஜனே நடுங்கிறார். ராஜா நடுங்கலாமா? ஆனால் ராஜனின் இடது கை நடுங்குகிறது, வலது கை தாளம் தட்டுகிறது. உனது வெற்றிக்கு அவர்தான் சாட்சி. லட்சணா, பதில் சொல்லவா தம்பி பிரவீன்? ராஜன், இந்த மாதிரிலாம் பண்ணீங்களா? அப்படியெல்லாம் கூட சொல்லிடுவோம். வாசம் மொட்டு மலர்ந்தால் பூவாசம், கதிரறுத்தால் நெல்வாசம், களை பிரித்தால் புல்வாசம், என் உயிரின் சுவாசமே தமிழின் வாசம் என்று சொல்லி எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை கூறி என் உரையை தொடங்குகிறேன். சோளத்தை சுட்டு சாப்பிட்ட காலமெல்லாம் மலை ஏறி போச்சு. இதே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற காலம். இந்த காலத்தில் போய் உறவு தான் முக்கியம், உறவு தான் மகிழ்ச்சியாக தருதுன்னு பேச இங்கே 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்க. எதிரின பேச்செல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. இதெல்லாம் அவங்க எந்த ஓலைச்சோலையிலேருந்து எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கூகுள்கிட்ட ஒரு ஊடகம் சொல்லியிருந்தது தான். அந்த ஊடகத்துலேருந்து எடுத்துகிட்டு அந்த ஊடகமே தேவையில்லைன்னு வந்து பேச உட்காந்துருக்காங்க. அந்த காலத்தில், அதாவது எங்கள் அப்பாவோட காலத்துலலாம் ஒரு படம் பார்க்க போகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது நைட் ஷோக்கு போகணுன்னா காலங்காத்தாலேயே போய் உட்காந்து வேர்த்து ஒழுகி சட்டை கிழிஞ்சு சண்டை ஓட்டு, அப்போ டிக்கெட் கிடைக்குமோ கிடைக்காதோன்னு தெரியாது. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு டிக்கெட் கிடைக்கலன்னா வருத்தத்தோடு திரும்பி வரணும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஊடகம் இருக்குது. கோயம்புத்தூருக்குள்ள எந்த தேட்டர் எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த தேட்டரில் எனக்கு பிடிச்ச சீட்டை பிடிச்ச படத்தை கால் மேலே கால் போட்டு ஏசி ரூமில் உட்காந்து பார்ப்பேன். இந்த ஊடகத்தை எனக்கு, இந்த மகிழ்ச்சி எனக்கு ஊடகம் தருது. தோழியும் சகோதரியுமான லக்ஷணா சொன்னாங்க, லைக்கை விட்டுட்டு லைஃப்பை பாருங்கம்மா அப்படின்னாங்க. அவங்களுக்கு இன்னும் ஊடகம்னா என்னென்ன தெரியலன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தா ஏன் இப்படி வந்து பேச போகிறாங்க? நம்ம தமிழ்நாடு காவல்துறை இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு சிறப்பான விஷயத்த பண்ணியிருக்கு. என்னன்னா, இந்த காலத்தில் வந்துட்டு பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போகிறாங்க. அவங்க திரும்பி நைட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது பாதுகாப்பாக இல்லை அப்படின்னு உணர்ந்தாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு காவல்துறை சாஸ்ன்ற ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்கு. அந்த சாஸ்ன்ற ஆப்பில் போயிட்டு அவங்க அந்த சாஸை கிளிக் பண்ணாலே போதும், நம்ம அந்த பெண்கள் பாதுகாப்பு இல்லைன்னு உணர்ந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பகுதியோட லைவ் லொக்கேஷன் வந்து பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். அப்போ அவங்க விரைந்து வந்து காப்பாற்றிடலாம். உறவுகள் எப்பவும் கூடவே வந்துட்டு போகிறதுல நம்ம போகிற இடத்துக்கலாம். ஆனால் ஊடகம் நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம கையிலேயே வச்சுருக்கோம். ஏதோ சித்தர் சொன்னாராமா, பிண்டம் போல் ஒன்றை கண்டுபிடிக்கப்படும்னு. அது எந்த சித்தர் சொன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒரு 70-80 ஆண்டுகளுக்கு முன்னே ஒரு தீர்க்கதரிசி சொல்லியிருக்கார், எதிர்காலத்திலே ஒரு தந்திக்கருவி கண்டுபிடிக்கப்படும், அனைவரது சட்டை பையிலும் இருக்கும்னு. நடுவரே, உங்கள் சட்டை பையிலும் அந்த தந்திக்கருவி இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்போன் தான். இது சொன்னது அமெரிக்காக்காரனோ ஆப்பிரிக்காக்காரனோ ஐரோப்பாக்காரனோ கொரியாக்காரனோ கிடையாது, நம்ம ஈரோட்டுக்காரர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான். முன்னெல்லாம் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க. என்ன சோப் பண்ணுறீங்க, என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற காலம்லாம் போய் இப்போ என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்கிற காலம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ போய் உறவை தான் முக்கியம்னு பேச வந்து உட்காந்துருக்காங்க. சொன்னாங்க, கூகுள் லொக்கேஷன் தப்பாக காட்டி சகாரா பாலைவனத்தில் 2 பேர் தண்ணி இல்லாமல் செத்தாங்களாமா. இவங்க அதை எதில் பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே கூகுள் வந்துட்டு நிறைய நல்லது பண்ணியிருக்கு. அந்த நல்லதெல்லாம் தெரியாமல் வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா, ஒரு பொண்ணு எப்பவும் போல் 8 மணிக்கு வேலைக்கு கிளம்பி போயிருக்கு. அந்த பொண்ணு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 9 மணிக்கெலாம் திரும்பி வீட்டுக்கு வந்துடும். அன்னைக்குன்னு ஒரு மணி பார்த்தீங்கன்னா 9 ஆயிடுச்சு, பொண்ணை காணும். 10 ஆயிடுச்சு, பொண்ணை காணும். பெற்றவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் இருக்கும்ல, பொண்ணை காணும். வேலைக்கு போன பொண்ணை காணோன்னா யாருக்கு தான் பதட்டம் இருக்காது? நடுவரே, எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த பதட்டத்தோட உறவுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இந்த மாதிரி பொண்ணை காணும் அப்படிங்கிறாங்க. அவங்களோட பேச்சு எப்படின்னா, ஓ அப்படிங்களா, இது ஒரு எப்படின்னா ஒரு அசால்ட்டு. பெற்றவங்களுக்கு இருக்கிற ஒரு பதட்டம் வந்து அந்த உறவுகளுக்கு கிடையாது. இவங்க அந்த உறவுகளையே பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண்ணை காப்பாற்றிருக்கணும்னு தெரியலை. இவங்க கூகுளை நம்புறாங்க. இந்த கூகுளை நம்பி போனதும் அந்த இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா தப்பாக வழிகாட்டுச்சுன்னு, அந்த கூகுள் தான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கு. அந்த கூகுள் தந்த மகிழ்ச்சி அந்த உறவுகளால் தர முடியலை, வார்த்தையால் கூட. சமீப காலத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை வந்துட்டு உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா, நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், யூடியூப் எல்லாமே யூஸ் பண்ணுறோம். யாராச்சும் இருக்கீங்களா? கிடையாது. அது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் சேவ் ஃபார் மித்ரா அப்படின்னு சொல்லி ஒன்று வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்போம். அது என்ன ஹேஷ்டேக் அப்படின்னு தெரில அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. அந்த ஹேஷ்டேக் போட்டால் வீடியோ ட்ரெண்டாக போகுதுன்னு நிறைய பேர் இருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த ஹேஷ்டேக்கோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தெரியுங்களா? மித்ரா அப்படின்ற ஒரு சின்ன குழந்தைக்கு விசித்திரமான மரபணு நோய் ஒன்று பாதிச்சிருச்சு. அந்த நோயை வந்து குணப்படுத்த கிட்டத்தட்ட 2.25 கோடி தேவைப்பட்டுச்சு.
இவங்க அப்பா வந்துட்டு வசதி இல்லாத ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். இவர் வந்துட்டு உறவுகளுக்கெல்லாம் ஃபோன் பண்ணுறாரு, ஐயா இந்த மாதிரி குழந்தைக்கு ஆயிடுச்சு அப்படின்னு. அவர் வந்துட்டு 2.25 கோடி ஒருத்தர்கிட்டயே கேட்க கிடையாது. நம்ம 10 ரூபா கொடுத்தனால அவருக்கு அது பெரிய உதவி தானே. அது இவங்க உறவுகள் நினச்சி கூட பார்க்கல. இவர் வந்து ஊடகத்தை நம்புறாரு. அப்பா அம்மா வந்து கண்ணீர் மல்க ஒரு வீடியோ போடுறாங்க, யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்லலாம் போடுறாங்க. இந்த மாதிரி என் குழந்தைக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, 2.25 கோடி கேட்குறாங்க, எங்களுக்கு கட்ட அளவுக்கு வசதி இல்லை, உங்களால் முடிஞ்சது ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கனாலும் எங்களுக்கு அது பெரிய உதவின்னு. அதோட பலன் என்னன்னு தெரியுங்களா? சொன்னால் நம்ப மாட்டீங்க. அந்த ஊடகத்தோட பலன் அந்த குழந்தைக்கு 16 கோடி வந்திருக்கு மருத்துவ செலவுக்காக. 2.25 கோடி கேட்டு உறவுகள் கிட்ட கேட்டப்போ ஒரு 1000 ரூபா தரக்க யாரும் இல்லை. அந்த ஊடகம் உங்களுக்கு 16 கோடி தந்திருக்கு. ஐயா, இந்த வழிகளில் முள்வெளி புல்வெளி 2 வழி இருக்கு. எதிரின்னு பேச்சு எப்படின்னா, நாங்கள் வந்துட்டு புல்வெளி பக்கம் போக மாட்டோம், முள்வெளி எங்கே தான் இருக்கோ அங்கே தான் போவோம். எப்படின்னா அந்த கவுண்டமணி சார் சொல்லுவார், நான் தலையிலாக தான் குதிப்பேன் அப்படிம்பாரு. அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கண்ணில் மாட்டுற கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, கலராக இருக்குது. அவங்களுக்கு பிடிச்ச கலரில் அவங்களாம் வாங்கி மாட்டிக்கலாம். பச்சை கலரில் மாட்டினா எல்லாம் பச்சையாக தெரியும், மஞ்சள் கலரில் மாட்டினா எல்லாம் மஞ்சளாக தெரியும். கருப்பு கண்ணாடி மாட்டினா எல்லாத்துக்கும் கருப்பாக தானே தெரியும். எதிரணி வந்துட்டு கருப்பு கண்ணாடி மாட்டிட்டு ஊடகத்தை பார்க்குறாங்க, அதனால உங்களுக்கெல்லாம் கருப்பாக தான் தெரியும். நாங்கள் வெள்ளை கண்ணாடியை மாட்டிட்டு நாங்கள் பார்க்குறோம், அதனால எங்களுக்கு எல்லாம் வெள்ளையாக தெரியுது. கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி என் உரையை முடிச்சுக்கிறேன். இது வந்துட்டு எதிரணிக்கு நல்லாவே பொருந்தும். சோகத்தை டிலேட் பண்ணுங்க, சந்தோஷத்தை சேவ் பண்ணுங்க, உறவுகளை ரீசார்ஜ் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக டவுன்லோட் பண்ணுங்க, கோபத்தை ஹோல்டில் போடுங்க, மகிழ்ச்சியை இன்கமிங்கில் வைங்க, இதயத்தை வைப்ரேட்டில் போடுங்க. அப்புறம் பாருங்க வாழ்க்கைங்கிற வண்டி எப்படி கடகடான்னு ஓடுன்னு. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றியை கூறி என்னை மேடையில் பேச வைத்த சூலூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு என் உயிர்கலந்த நன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தம்பி பேசுகிற போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. அவர் அணிந்திருக்கிற சட்டையை பார்த்துவிட்டு கொஞ்சம் இப்படித்தான் பேசுவார் என்று நினைத்து பார்த்தால் அவன் அந்த கலர் கனவுகளை எல்லாம் சாட்சிகளாக வைத்துவிட்டு போயிருக்கிறான். ஒரு பதின்ம பருவத்துக்குரிய வேகம், ஆனால் கொடுக்கிற தரவுகள் டேட்டா முழுக்கவும் சொல்கிறார். இன்ஸ்டாகிராமில் போட்டேன், ஃபேஸ்புக்கில் போட்டேன், வாட்ஸ்அப்பில் போட்டேன், உறவுகள் உதவவில்லை, ஊரார் உதவினார்கள், தேவையோ 2 கோடி, கிடைத்ததோ 16 கோடி என்று ஒரு ஃபைனான்சியல் ஃபிகரை இந்த மன்றத்தில் வைத்துவிட்டு போயிருக்கிறார். இந்த சாட்சியை வைத்துக்கொண்டு ஏன் இந்த 2 கோடி 14 கோடி 16 கோடி என்று பேசினான் தெரியுமா உங்களுக்கு? அதுக்கு ஒரு செயின் லிங்க், ஒரு தாட் இருக்கிறது. என்னவென்றால், அடுத்து பேச வருபவர் ஒரு என்ஜினியரும் கணித ஆசிரியருமான சுப்பு அலகேஷ். வாயா நீ வா, நான் சொல்ற கணக்குக்கு உன்னால கணக்கு போட முடியுமா, வா என்று அந்த கணக்கு கேட்டுவிட்டு போயிருக்கிறான். கணக்கு சொல்லுங்கள். பக்கத்தில் பொருளாளர் லோகநாதன் வேறு நிற்கிறார். கணக்கு சரியாக இருக்குமா என்று பார்ப்பதற்கு. என் முதல் வணக்கம். அம்மாவிற்கு பிள்ளை பெருமை, அப்பனுக்கு பரம்பரை பெருமை, சொந்தங்களுக்கு சொந்தமே பெருமை, ஆண்களுக்கு உழைப்பே பெருமை, பெண்களுக்கு அறிவே பெருமை, பிள்ளைகளுக்கு பெற்றோர் பெருமை, வாழ்வதற்கு உறவுகளே பெருமை, உறவுகளுக்கு அன்பே பெருமை. அந்த அன்பை அடித்தளமாக கொண்டு இயங்குகின்ற 31ஆம் ஆண்டு பொங்கல் விழா குழு சொந்தங்களுக்கு எனது தலை சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர்களே, இந்த உறவுக்கு வேறு உதாரணம் நான் எங்கேயும் போகல, நான் தான் உதாரணம். அருமை. எப்படிங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சரிங்களா நான் சொன்னது? சரிங்க. அந்த யார் யார் என்பது தாங்க கேள்வியே. அந்த யார் யார் என்பது கேள்வி. சொல்றேன் பாருங்க. நல்ல பக்திக்கு வள்ளலாராய் என் தாத்தா இருக்கிறார். நன்னெறி ஓதுவதற்கு அவ்வை பாட்டியாய் என் பாட்டி இருக்கிறாள். அவை பாட்டி இல்லைங்க, 16 வயசு பாட்டி அவை இருந்ததாகவும் ஏகப்பட்ட அவை இருந்ததாகவும். எனக்கு ஒரு அவை இருக்கிறார். உனக்கு ஒரு அவை, அவங்களுக்கு 16 வயசு. சீர்திருத்த சிந்தனைக்கு பெரியாராக என் தந்தை இருக்கிறார். எச்சூழலும் அமைதி காக்க பூமாதேவியா என் அம்மா இருக்கிறார். வீரமூட்ட வேலு நாச்சியாராக என் சகோதரி இருக்கிறார். புதிய சிந்தனைக்கு அப்துல் கலாமாக என் அண்ணன் இருக்கிறார். ஆக மொத்தத்தில் இப்பொழுது நான் ஒரு வெங்காயமாக இருக்கிறேன். அருமை. நடுவர்கள் அரசியல் பேசவில்லை. ஐயா, இந்த வெங்காயம் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. வெங்காயம் எப்படி தெரியுங்களா? உரிக்கும் வரை அமைதியாக இருக்கும், உரித்த பின்பு உரித்தவன் கண்ணில் நீரை வரவழைக்கும். நான் கொஞ்சம் ரிப்பீட் அடிக்கட்டுமா? அடிங்க. 7 வயது பள்ளிக்கூடத்து சிறுவன் ஒரு கவிதை எழுதினான் வெங்காயத்தை பற்றி. வெங்காயமே வெங்காயமே, நீ என்ன காந்தியவாதியா? உரிக்க சும்மா இருந்துவிட்டு உரித்தவனையே அளவைத்து விடுகிறாயே என்று காந்தியின் அகிம்சை கொள்கையை ஒரு வெங்காயத்தில் வைத்தான். அந்த வெங்காயம்தான் இப்பொழுது நாட்டில் பிரச்சனையாக இருக்கிறது. அதேதான் நாங்கள் எங்கள் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும்
எங்கள் மொழியையும் எங்கள் பழக்க வழக்கத்தையும் அழைக்க நினைப்பவர்களின் கண்களில் கண்ணீரை வைக்காமல் விடமாட்டோம். அப்படிப்பட்ட உறவுதான் எங்கள் உறவு. நடுவர் அவர்களே, ஒரு ஆண்மகனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பொண்ணு பார்க்கறது. உங்கள் சொந்த அனுபவத்தை சொல்ல போகிறீங்க. நீங்கள் ஏன்னு கேட்டால் பொண்ணு பார்க்குறத பற்றி நான் தான் பேச முடியும், மற்ற குழந்தைக்கு பேச முடியும். அதனால தான் நான் வந்திருக்கிறேன். அதாவது சொந்தங்களோட நான் பொண்ணு பார்க்க போனேன். நவம்பர் 14 குழந்தை தினம் 2003, 14/11/2003 பொண்ணு பார்க்க போனேன். அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, மாமன், மச்சன் எல்லா சொந்தத்தையும் கூட்டி கடனுடனே வாங்கி ஒரு வேனை பிடிச்சி பொண்ணு பார்க்க போனோம். எல்லாம் உட்காந்தாச்சு. அங்கே போனால் ராவில் 7 மணிக்குள்ள வரேன்னு சொன்னாங்க. நாங்கள் ராவில் 7 மணிக்கு, நான் காலையில் 7 மணிக்கே போயிட்டேன். ராவில் 7 மணிக்கு தாங்களே பயந்துட்டு நான், ஓ மலையாளத்தில் ராவுன்னா காலையிலையாமா. அப்போ தான் எனக்கு உசுறு வந்தது. என் மனைவி, நீங்கள் இருந்தது சென்னி மலை, நீங்கள் எங்கே கேரளாவுக்கு பொண்ணு பார்க்க போனீங்க? அதுதாங்க திருமணம். அதாவது முகமறியாமல் முகம் பார்த்து கொள்வதாங்க காதல். ஓஹோ, நியாயும் யாராகியோ அப்போ மெமரி கேளுங்கிறீங்க. என் மனைவி நடந்து வர்றா, என் அக்கா செக் பண்ணுறா, பேர் என்னம்மா? சங்கீதா. பேசுகிறாங்க. எனக்கு உறுதி சந்தோஷமாயிடுச்சு. ஊமை இல்லை. நடந்து வர்றா, நல்லா நடக்கிறா, சந்தோஷம். அவள் குனிந்து எனக்கு தேநீர் கொடுக்கும் பொழுது அவள் முகத்தில் பார்த்த வெட்கம் என்னை முதலாக நிலா வெட்கப்படுவதை பார்க்க தூண்டியது எனக்கு. அதுதாங்க மகிழ்ச்சி. வீட்டம்மா வந்திருக்கானா? இது ஊடகத்தில் கொடுக்க முடியுமா? வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நினைக்கிறீங்க கொடுக்க முடியுமா? முடியாதுங்க. எல்லாம் பஜ்ஜி சுச்சியில் சாப்பிட்டு வெளியே வந்தாங்க. நம்ம ரொம்ப நேரம் உட்காந்துருக்க. இருங்க, இந்த பஜ்ஜி புரியுது, அது என்ன ஜொச்சி? எங்க 2 பேரும் சேர்த்து சாப்பிட்டா அதுக்கு பேர் ஜொச்சிங்க. கணக்கண்ணா, இந்த ஜொச்சிக்கு மட்டும் அர்த்தம் சொல்லுங்க. இதுனா வரைக்கும் புரியாத ஒரு வார்த்தை உலகத்தில் இருக்கிறது என்றால் பஜ்ஜி புரிகிறது, ஜொச்சி இதுவரைக்கும் புரியவில்லை. கூகுளில் தேடி சொல்லுங்கள் ராஜன். பார்த்தீங்களா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர்றோம். ஏன்னா ரொம்ப நேரம் இருந்த மாப்பிள்ளை ரொம்ப வழிதான் நினச்சிக்குவாங்க. வெளியே வர்ற வாசல் வரைக்கும் வருகிற என் மனைவி. அப்பொழுது மழை வருகிறது. மழையில் அவள் நனைகிறாள். முதலாக வெறும் அழகேசனாகிய நான் அன்றுதான் கவிஞர் அழகேசனாக மாறினேன். மழையில் நனைஞ்சாங்க. அப்பொழுது கவிதை எழுதின பாருங்க. அவள் எல்லோரும் மழையில் நினைக்கிறார்கள், அவள் மட்டும் மழையை நினைக்கிறாள். அருமை அருமை. எல்லோரும் மழையில் நினைக்கிறார்கள், அவள் மட்டும் மழையை நினைக்கிறாள் என்று கவிதை எழுதுனுங்க. அன்னைக்கு தான் எனக்கு புது அவதாரம் கிடைச்சது. இப்போ கூட போட்டிருக்கீங்க, கவிஞர் அழகேசன் தான் கூப்பிட்டீங்க. அந்த பாராட்டுதலையும் அந்த மாற்றத்தையும் தந்தது உறவு. இதுதான் மகிழ்ச்சி. நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஊடகம்னு. அது ஒரு சிற்றின்பத்திற்கு தயவு செய்து மூழ்கிறாதீங்க. குழந்தைகளா, என் மக வயசில் சொல்கிறேன், கேட்டுக்குங்க. மண்ணில் விளையாடினால் கை மட்டுமே அழுக்காகும், செல்லில் விளையாடினால் மனம் அழுக்காகும். மறந்துடாதீங்க. மனம் அழுக்கானால் கழுவதற்கு தண்ணீர் கிடையாது, உன் தாய் தந்தையின் கண்ணீர் தான் பதில் சொல்லும். பாரதியார் மனம் அழுக்க வேணும்னு கேட்டார் இல்லையா? அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க நடுவர் அவர்களே. அப்படி இன்னொன்றுங்க, பிறந்த நாள். மனித வாழ்க்கையில் ஒன்று திருமணம், அடுத்தது பிறந்த நாள். அதுவும் இப்போது பிறந்த நாள் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா கேக் கட்டின்னு ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. அது திருமணமான ஆண்களுக்கு மனைவியின் பிறந்த நாள் அவனுக்கு பேதி நாள். உண்மைங்க. இன்னைக்கு தங்க என்ன விலைக்கு விற்கிறது சொல்ல முடியுமா? தங்க பவுன் என்ன விலைங்க? பவுன் ஒரு 50,000 இருக்குமா? எங்க இருக்கிறீங்க? 70,000 தாண்டி போயிட்டு இருக்கு. நீங்க 50,000 இருக்கு. இவருக்கு பிள்ளை இல்லை, பூரா பைய. அதனால அவன் விலை தெரிஞ்சுக்கல. எனக்கு 2 பொட்ட பிள்ளையா இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியதா இருக்கு. இருக்கலாம்னா நடுவர் அவர்களே, இந்த பிறந்தநாள் கேக் கட்டிங்கு கணவன் மனைவிக்கு பரிசு கொடுக்கணும், தங்கமாக தான் கொடுக்கணும். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் ஒவ்வொரு கணவனும் படுகிற பாடு இருக்குது பார்த்தீங்களா? பாடுபடுது. இந்த ஊடகத்தில் வர்ற விளம்பரம், ரீல்ஸில் போடுறது, ஃபேஸ்புக்கில் போடுறது. ஆனால் எங்களை மாதிரி உறவுகளோடு வாழ்வதற்கு பிறந்தநாள் பிரச்சனையே இல்லைங்க. நான் போவேன் பிறந்தநாள் அன்னைக்கு ஜூன் 17 தங்கம் பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு சொல்லுவேன். தங்கமே தேவையில்லைங்க. எங்கள் வீட்டில் கொண்டாடுறா என்னைய தங்கம்னு சொன்னா போதுங்க. இல்லை, நீங்கள் அப்போ நிலாவை பார்த்து வானத்து நட்சத்திரத்தை பார்த்து சொல்லும் போதே புரிஞ்சுது உங்கள் வாழ்க்கை எப்படி ஓடுதுன்னு. தனியாக பேசும்போது ப்ரைவேட்டாக என்கிட்ட சொன்னாருங்கக்கா. என்ன தெரியுங்களா? என் வாழ்க்கை 3 வார்த்தையில் தான் ஓடுது. 1 சரிம்மா, 2 சாரிம்மா, 3வது ஏதாவது மீறி பிரச்சனை வந்தால் சரிம்மா. இப்படி தான் எனக்கு ஓடுதுன்னார். நடுவர்களே, உறவுகள் இருக்கு பார்த்தீங்களா? உடைந்து போன வீடுகள் இருக்கலாம், ஆனால் உடையாத உறவுகள் இருக்கும் பொழுதுதான் மகிழ்ச்சி இருக்கிறது.
அதுதான் உண்மைங்க. உடைந்து போன ஊடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவுகளுக்கு இடையே மகிழ்ச்சி இருக்கிறது. ஆனால் இன்று உடையாத வீடுகள் கட்டிக்கொண்டு உடைந்து போன உறவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை மறந்துடாதீங்க தயவு செய்து. அன்னைக்கெல்லாம் வயசை பார்த்து மரியாதை வரணுங்க. இன்னைக்கு வசதியை பார்த்து வரும் மரியாதை வருது. அன்று நாம் உறவுகளோடு இருந்து பாருங்க, மனிதர்களை நேசிப்பீர்கள், பொருட்களை பயன்படுத்துவீர்கள். எப்பொழுது நீங்கள் ஊடகம்னு போகிறீங்களோ அப்பொழுது மனிதர்களை பயன்படுத்துவீர்கள், பொருள்களை நேசிப்பீர்கள். அதுக்கு ஒரு மிகச்சிற உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பெங்களூரில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருந்தார். வோல்க்ஸ்வேகன் கார் வாங்கியிருக்கிறார் 16 லட்சத்துக்கு. வாங்கிட்டு வந்து வீட்டில் நிறுத்திட்டு இருக்கிறார். நிறுத்திட்டு பையன்கிட்ட சொன்னார், ஒரு 6 வயசு பையன்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இது நான் உன்னுடைய பிறந்தநாளுக்காக வாங்கியிருக்கேன், உனக்கு பிறந்தநாள் பரிசுன்னு சொல்லியிருக்கிறார். பையனுக்காக தான் கார் வாங்கியிருக்கிறார். பையன் சந்தோஷத்தில் ஓடி காரை சுற்றி விளையாட்டு இருந்திருக்கிறார். அவர் உடனே என்ன பண்ணார், ஃபோன் எடுத்தார், இந்த வாட்ஸ்அப்பில் ரீல்ஸ் ஒன்று போட்டார். காரு பையன் விளையாடுறதுல எடுத்து போட்டார். போட்டு 2 நிமிஷத்தில் அவன் நண்பர்கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது, என்னடா புது காருங்கிற கார் நிறைய கீச்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறார். அவனுக்கு வந்தது வாரு கோபம் மகன் மேலே. மகன் தான் கையில் நெட்டுன்னு வச்சுட்டு இருந்து விளையாடிட்டு இருந்திருக்கிறான், ஏதோ கிறுக்கி இருக்கிறான். அந்த ஒரு நிமிட யோசனை கூட இல்லை. பையன் மேலே ஓங்கி ஒரு அறை விட்டார். பையன் காலிலிருந்து வடிந்தது ரத்தம். இருந்தாலும் அப்பன் அல்லவா படபடத்து போனா, தூக்கிட்டு ஓடின ஆஸ்பத்திரிக்கு. எல்லா மருத்துவ செலவு முடிந்தவர்கள் சொன்னார்கள், உன் மகனுக்கு ஒரு பக்கம் காது கேட்காதுன்னு. அப்படியே வருத்தத்தோட பையனை தூக்கிட்டு கீழே வந்து அந்த கார் கதவை திறக்கும்போது கீழே பார்க்குறேன். அந்த பையன் என்ன இருக்கான்னு தெரியுங்களா, தேங்க்ஸ் டாடி. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற ஊடகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். அது தயவு செய்து பொருட்களை பயன்படுத்துங்கள், மனிதர்களை நேசியுங்கள் என்பது தானே இந்த மனித வாழ்வினுடைய பண்பாடு. ஆன்றோர் சொல்லே தெய்வமாக வாழுங்கள், மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது. ஆண்ட்ராய்டு போனே தெய்வ வாக்காக நினைத்தீர்களானால் நோயாளியாக ஆகிவிடுவீர்கள். பாருங்கள், அடுத்தது திருமணம். அன்னைக்கு எளிமையாக திருமணம் நடந்ததுங்க. இப்போ எளிமை திருமணம் நடக்குது. அளவான சாப்பாடு, அளவான அழைப்புதல் நல்லா இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்பட்ட இடம் சொர்க்கமாக மாறியது. எளிமையான திருமணம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உறவுகள் கூடி நிச்சயிக்கப்பட்ட இடம் சொர்க்கமாக தெரிந்தது. இப்பொழுது ஆடம்பர திருமணங்கள் பாருங்கள், சொர்க்கத்தில் நடப்பதாக காட்டப்படுகிறது. நிச்சயமாக அது வருத்தத்தை தருகிறது. அங்கு வீணடிக்கப்படிய உணவு கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. யாருக்கும் உரிமை கிடையாது. உணவை வீணடிப்பதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஏனென்றால் அந்த வீணடிக்கப்பட்ட உணவில் உன் பெயர் இருக்கிறதோ இல்லையோ, யாரோ ஒருவன் பசியாக இருப்பான் தெரியுமா, அவன் பெயர் எழுதியிருக்கு என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதாங்க உறவு. உறவு என்பது அன்பை கற்றுக் கொடுப்பது, உறவு என்பது பாசத்தை கற்றுக் கொடுப்பது, உறவு என்பது பந்தத்தால் இணைக்கப்பட்டது. பாருங்க, இந்த திருமணம் இருக்குது பார்த்தீங்களா, மகள் தந்தை உறவு இருக்குது பாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. தாய் ஈண்டெடுக்கும் போது பெறப்படுவது பிரசவ வலி. ஆனால் ஒரு தந்தை ஒரு மகளை திருமணம் முடித்து மறுவீடு அனுப்பும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய வலி இருக்குது பார்த்தீங்களா, 1000 பிரசவ வலிக்கு சமங்கிறது. அதை கற்றுக் கொடுப்பது உறவுகள் தான், மறந்துடாதீங்க தயவு செய்து. எனவே வாழ்க்கை என்பது உறவுகளோடு இருக்கக்கூடிய வீணை போன்றது. வீணை நல்ல இசையை தரக்கூடியது. ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற ஊடகம் அது எரிக்கக்கூடிய விறகு போன்றது. நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? விறகு என்று நினைத்து வீணையை எரித்து கொண்டிருக்கிறீர்கள். விறகு என்று நினைத்து வீணை எரித்து கொண்டிருக்கிறீர்கள். வீணை எரியும், விறகு ஒருபோதும் இசைக்காது. வீணை எரியும், விறகு ஒருபோதும் இசைக்காது. எனவே நாம் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது நம் உறவுகளோடு வாழும் வாழ்க்கை என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புயல் ஒரு தென்றல் புயலானது மாதிரி கேரளாவில் ஒரு கதை. என்ன கதை என்றால், பெண் பார்க்க போன கதை. பெண் பார்க்க வந்த கதை சொன்ன அழகேசனை ஒரு முறை அந்த எஸ்ஆர்டி காம்ப்ளெக்ஸில் சந்தித்தேன். உள்ளே போனேன். A² + B² = அதான ஃபார்முலா. எனக்கு கணக்கு கொஞ்சம் வீக், சரியாக இருந்தால் சொல்லுங்கள். A² + B² = A² + B² + 2AB என்று எழுதி வைத்திருந்தார். இந்த அர்த்தம் எனக்கு புரியவில்லை. ஆனால் மேடைக்கு வந்து அவர் ஒரு கணக்கு போடுகிறார். கணக்கு போடுகிற அந்த மனிதரின் வார்த்தையில் ஒரு கணக்கு இருக்கிறது. அது கவிதையாய் மலர்ந்திருக்கிறது. என்ன என்றால், உறவை பேணுங்கள், பொருளை பயன்படுத்துங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உறவை பேணுங்கள்,
பொருளை பயன்படுத்துங்கள் என்ற அந்த 2 வரிகளுக்குள் அமர்ந்திருக்கிற அந்த தத்துவம்தான் மகிழ்ச்சிக்கு அடிப்படையாக இருக்கிறது. எங்கோ போய் பஜ்ஜியும் சொஜ்ஜியும் சாப்பிட்டு விட்டு தலைப்பில் வந்து அமர்ந்திருக்கிறார். ஆனாலும் சொல்கிறேன், அவருக்கு ஒரு முரணாக கணக்கு வாத்தியார்னு அப்படித்தான் இருப்பார் போல் இருக்கு. நமக்கு கணக்கு வரலின்னு அப்படித்தான் சொல்லணும். முழுக்கவுமே கணக்கு வாத்தியார் சொல்கிறார், விறகு எரிக்க பயன்படும், வீணை இசைக்க பயன்படும். ரெண்டோட பர்பஸும் அதுதான். சரியா? விறகை கொண்டு போய் வீணையோடும், வீணையை கொண்டு போய் விறகோடும் சேர்த்து விட்டு இந்த வறண்ட கணக்கை போட்டிருக்க கூடாது. ஆனால் அந்த கணக்குக்குள் கவிதையை கொண்டு வருவதுதான் உறவை பேணுவதும் பொருளை பயன்படுத்துவதும் என்பதற்கு பதில் சொல்ல ஒரு ஆள் வேண்டும் இல்லையா? கணக்கு போட்டவருக்கு இதோ தமிழ் படித்தவர் பதில் சொல்ல வருகிறார். தமிழ் சொல்ல மனிதன் எங்கிருந்து வருகிறார் தெரியுமா? அப்பர் பவானியிலிருந்து வருகிறார். அப்பர் மலையில் வந்து வெள்ளைக்காரனால் விதைக்கப்பட்டிருக்கிறது தேயிலை செடிகள். நான் சொல்ல, இப்படி ஏதாவது சாட்சி நான் கொண்டு வந்தேன்னா நான் பொறுப்பு இல்லை, அண்ணன் ராமலிங்கம் தான் பொறுப்பு. அவர் தான் டீ தோட்டத்தை பற்றிலாம் சொன்னவர். அங்கிருந்து ஒரு பூச்சி வந்து எங்களூர் வேப்ப மரத்தில் இருக்கிறது என்று கதை சொல்லுகிறார். எங்களூர் வேப்ப மரத்தில் இருக்கிற அந்த வேப்ப மரத்தின் இலைகளை போகி பண்டிகைக்கு கட்டுவதற்கு இலை இல்லாது போய்விடும் என்கிறார். அமெரிக்க நாட்டில் வேப்ப மரம் இருக்கிறதா கேட்டு பாருங்கள். வேப்ப மரத்திற்கு ஒரு காப்புரிமை இருக்கிறது. அமெரிக்க நாட்டிற்கு அடிக்கடி போய்விட்டு வந்து முகநூலில் கவிதை எழுகிற அண்ணன் கனகராஜன் கைவிரிக்கிறார், அமெரிக்காவில் வேப்ப மரம் இல்லை. அப்படின்னா வேப்பமரம் என்பது இந்திய திருநாட்டில் இந்த திருவிடத்தில் தான் இருக்கிறது. அதற்கு ஒரு காப்புரிமை வேண்டுமென்று உலக மன்றத்தில் வாதாடி பெற்ற அந்த தாடிக்காரனுக்கு பெயர் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வார் சொன்ன ஒரு விஷயத்தை ரிட்டையரான அடுத்த நிலத்திலிருந்து காசி கவுண்டங்குதூரில் பெண்ணெடுத்து கோயில் பாளையத்தில் வளர்ந்து வந்த பூந்தோட்ட மனிதர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வந்து பாருங்கள், தேயிலை கருகுகிறது அங்கே பனியால். தேயிலை கருகுகிற அந்த தேயிலையில் அடிக்கிற பூச்சி மருந்தில் பறந்து வருகிற வண்டு கோயம்புத்தூரில் இருக்கிற வேப்ப மரத்திலிருந்து கிருஷ்ணகிரி வேப்பவனம் வரை கருகச் செய்கிறது என்கிற அறிவியல் உண்மையை இங்கே அருமையாக விதைவித்து விட்டு போயிருக்கிறார். அந்த இடத்தில் இருந்து வருகிற மனிதன் அந்த அப்பர் பவானியில் ஓடுகிற அந்த தண்ணீரின் தூய்மை, இனிமை, அத்திக்கடவின் தொடர்ச்சி, நொய்யலுக்கு சூழூர் வருகிற போது ஒரு காலத்தில் காஞ்சி மா நதி என்று பெரிய புராணத்தில் பாடப்பட்ட அந்த நதியில் மூச்சு பிடித்து விளையாடியவர்கள் அதிகம். நானெல்லாம் அந்த பேரூருக்கும் செல்வபுரத்திற்கும் இடைப்பட்ட இடத்தில் அந்த வாய்க்கால் ஓரத்தில் வாழ்ந்த ஒரு சிறுவனாய் இருந்தபோது எங்கள் அக்காவோடு அவர்களெல்லாம் துணி துவைக்க அந்த ஆற்றுக்கு போவார்கள், வாய்க்காலுக்கு போவார்கள். 7 அடி 8 அடியில் அந்த ஆற்று நீர் பாயும். 5 பைசாவோ 3 பைசாவோ கீழே தூக்கி போட்டுவிட்டு ஒரு டைவ் அடித்து உள்ளே போய் எடுத்து வருவோம். 7 அடி 8 அடிக்கு கீழும் அந்த 3 பைசாவும் 2 பைசாவும் கண்ணுக்கு தெரியும். அப்படி இருந்த அந்த நொய்யல் நதி அப்பர் நதி போல், அப்பர் பவானி நதி போல் எப்போது வருமோ அப்போதுதான் இந்த சமூகம் சிறக்கும் என்கிற சிந்தனையோடு வருகிறார் ராஜன். ராஜா அல்லவா, அதற்காகத்தான் அந்த மரங்களை வளர்க்க வேண்டும், அந்த வனங்களை வளர்க்க வேண்டும், அந்த பசுமை காடுகளை இங்கே உருவாக்க வேண்டும் என்றுதான் இங்கே ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பின் பெயர் பசுமை நிழல். அந்த பசுமை நிழலுக்கு ஆக்கமும் ஊக்கமுமாய் நின்றிருக்கிற அந்த விஜயகுமார் இங்கே பேரூராட்சி மன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த கலை இலக்கிய குழுவுக்கு துணைத் தலைவராக இருக்கிற சுந்தரராஜன் அந்த அமைப்பில் மிக தீவிரமாக பணியாற்றுகிறார். நண்பர்களெல்லாம் இருக்கிறார்கள். தெற்கே இன்னும் போனால் களங்கள் என்றொரு வனம் இருக்கிறது. அந்த வனத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி மையம் என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். இருக்கிற இடத்தில் 130 வகையான பயிரினங்கள், ஐயா நான் சொல்கிற வார்த்தை கருத்து 130 கைண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ், அத்தனை செடிகள் மரங்கள் இருக்கிறது. இது இத்தனை இடத்தில் 5000 மரங்கள் இருப்பதாக நாட்டிற்குள் ஒரு வனத்தை உருவாக்கி இருக்கிற அந்த மனிதன் இந்த வனத்துக்குள்ளிருந்து வந்திருக்கிறான். வனத்திற்குள் வந்திருக்கிற ராஜா மேடைக்கு வருகிற போதுதான் ஒருவர் சொல்கிறார், இவர் பெயர் ராஜா இல்லை, நல மகாராஜா. இந்த நல மகாராஜா உங்களுக்கு விருந்து படைக்க வருகிறார். வாருங்கள் ராஜா, அடித்த தள்ளுங்கள் உங்கள் பஃபே லஞ்சை, பஃபே டின்னரை.
சங்கம் வைத்து பிறந்தவளே, அங்கம் முழுதும் நிறைந்தவளை, கண்ணில் நீராய் கரைந்தவளே, கடவுள் உருவாய் தெரிந்தவளை, மொழியாய் நின்ற நிறையே, வள்ளுவன் உரைத்த உரையே, உடம்பில் உயிருள்ள வரையே, தமிழே நீ எனக்கு இறையே, பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் வணக்கம். இணையத்தில் இணைந்திருக்கும் எண்ணணி உறவுகளுக்கும், இணையத்தில் இணையாமல் எதிரணியாயிருக்கும் உறவுகளுக்கும், இரு அணிக்கு இணையாயிருக்கும் பாம்பன் பாலம் போல் வீட்டிருக்கும் நடுவருக்கும், ஊடகம் இல்லை என்றால் வாழ்வது எப்படி? இதோ நடுவரின் தீர்ப்புக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என் அருமை சூலூர் பெருமக்களுக்கும் என் முத்தான முதற்கண் மாலை வணக்கம். ஐயா, ஊடகம் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. பாப்பா சொன்னதிலிருந்து சொல்ற, பிண்டம் எடுத்தோன்னா பிண்டம் சொன்னாங்க. இந்த அண்டத்தையே ஆட்டி படைப்பது அந்த ஊடகம் என்ற பிண்டம் தான் பாப்பா, மனசில் வச்சுக்கோ. அதான் பறவைகள் மரங்கள் பற்றி சொன்னாங்க. நான் சொல்ற பாருங்க, பறவைகள் ஒரு காரணி, மரங்கள் வளர. பாமரின் கருத்துக்களை உலகம் பரப்ப இந்த ஊடகம் தாயா காரணம். இதை விட வேற என்னங்கய்யா வேணும்? பாமரன் கருத்துக்கள் நீ பேசுனீங்கல்ல, இத்தனை செய்திகள் இன்றைக்கு உலக அளவு பரவுதுன்னா, ஐயாவுடைய விவசாயத்தை பத்தி சொன்னீங்க, இதெல்லாம் எங்க இருந்து கிடைக்குதுங்க ஐயா? இந்த ஊடகம் மூலதாயா கிடைக்குது. சரி, உறவுக்கும் துறவுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஐயா நமக்கு புரியலைங்கய்யா, நீங்களே சொல்லுங்கய்யா. உறவு என்ன, துறவு என்ன? துறவு நம்ம கிட்ட சொத்து சொகம் எல்லாத்தையும் துறக்கிறது தாங்க துறவு. ஆனா இன்னைக்கு உறவு எப்படி தெரியுமா? நான் அந்த காலத்து சொல்ல கிடையாது, இன்னைக்கு உறவை சொல்ற. சொத்தையும் புடுங்கிக்கும், சொகத்தையும் புடுங்கிக்கும், நம்முடைய பணம் காசு நகை நட்டு அத்தனையும் பிடுங்குறதாயா இன்றைய உறவு. நீங்க அத்தனை விடுறதுங்கிறீங்க, அங்கங்க 1000 ஏக்கர் இருக்கு ஐயா. அதெல்லாம் எல்லா துறவந்தர்களுக்கும் 1000 ஏக்கர்கள் இருக்காங்க. அவங்க கையிலயும் இன்னைக்கு ஒரு ஊடகந்தாய் இருக்குங்க ஐயா, உலகம் இருக்கு. சரி சரி சொல்லுங்க ஐயா. பழமையான ஒரு வழக்கு, அறியும் சிவனு ஒண்ணு, அறியாதவ வாயில மண்ணுனாங்க. இன்னைக்கு எப்படி இருக்காங்க தெரியுமா? ஆண்ட்ராய்டும் ஐபோனு 2 கண்ணு, அது அறியாத உறவுகள் வெறும் மண்ணுங்க. இன்னைக்கு யாராவது இருக்காங்களா பாருங்க, நினைச்சு பாருங்க அப்படின்னு. அதாவது சூலூரில் ஒரு புலவர் இருக்கிறார், தேவாரத்துக்கும் திருவாசகத்துக்கும் உரை எழுதி இருக்கிறார். அவர் பெயர் சூலூர் கலைப்பித்தன். கலைப்பித்தனுக்கு போட்டியாக ஆங்கிலத்தை கலந்து எழுதுகிற ராஜனும் ஒரு ஆண்ட்ராய்ட் பித்தன். அப்படியா? இருக்கலாம், கண்டிப்பா. என்னுடைய தமிழை பரப்பதற்கு ஆண்ட்ராய்டு நான் பயன்படுத்துகிறேன், இதுல என்ன தப்பு? அடுத்து பாருங்கய்யா, இது நான் இவங்க சொன்னாங்க ஊடகத்தை பத்தி குறை சொல்லிட்டே இருக்காங்க. வள்ளுவர் ஒரே ஒரு குரல் சொல்லிட்டாரு, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்றுனாரு. ஏன் எவ்வளவு இனிமையான ஊடகத்தில் எத்தனை விஷயம், இனிமையான நல்ல விஷயங்கள் வருது, அதெல்லாம் படிங்க. அதை விட்டுட்டு கசப்பான 1-2 செய்தியை பேசிட்டு பாப்பா கசப்பா இருக்கு, அது அப்படி இருக்கு இப்படி இருக்கு, இது நியாயமாய்யா? நீங்களே சொல்லி பாருங்க. நீங்க சொல்ற பாருங்க ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் திருமண மண்டபம் சொன்னா பாப்பா முன்வாசல்ல வந்து பின்வாசல்ல போடுறாங்களாமா. எப்படி இருக்கு தெரியுமா? இன்னைக்கு திருமண மண்டபம் எல்லாம் காலையில சொல்றாங்க பாருங்க, காலையில திருமணத்துக்கு வர்றாங்க, சாயந்தரம் என்ன பண்றாங்க, திரும்பி போறாங்கன்னு சொல்லுவோம். அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு எப்படி தெரியுமா? திருமணத்துக்கு வந்த உடனே அங்க 2 பேர் நிப்பாங்க, மொய் வாங்குறதுக்குன்னு 2 பேர் நிப்பாங்க. நீங்க பாத்துருப்பீங்களா? பொண்ணு வீட்டுக்காரன், இன்னொன்னு பிள்ளை வீட்டுக்காரன். அப்ப 2 பேர் எதுக்கு நிக்கிறாங்கன்னா மொய் வாங்குறதுக்கு நிப்பாங்க. அந்த மொய் பணத்தை வாங்காம இவனை வெளியே அனுப்பக்கூடாதுன்னு ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு எப்படி வர்றாங்க சொல்லு பார்க்கலாம். ஆயா அப்படியே வருவாங்க, ஜாலியா சாப்பிடுவாங்க, அப்படியே ஒரு செல்ஃபி எடுப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளையோட, எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சாப்பாடு எப்படி தெரியுமா? பஃபே சிஸ்டம். இந்த பசங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு வச்சிருப்பாங்க தெரியுங்களா? அதே மாதிரி கேரளாவிலேருந்து பிள்ளைங்க லைனா உட்காருவாங்க நமக்கு சப்ளை பண்றதுக்கு. அதை பார்த்துட்டே சாப்பிட்றாங்க பாருங்க, அதில் ஒரு மகிழ்ச்சியா. உங்க வீட்டம்மா வந்திருக்காங்க, அவங்க தெரியும், அவங்களுக்கு தெரியுமே, அவங்களும் கூட வந்திருக்காங்க கல்யாணத்துக்கு. எப்படி இருப்பாங்கன்னா அதுல என்னென்ன விஷயம்னா, நீங்க சொன்னீங்க, அவர் சொன்னாரு எத்தனையோ சாப்பாடுகள் வேஸ்ட் ஆகுதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு பஃபே சிஸ்டம் வந்ததனால
எத்தனை சாப்பாடு மிச்சமாச்சு தெரியுங்களா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. நம்ம சொன்ன மாதிரி எந்த வேஸ்ட்டும் கிடையாது. அளவா சாப்பிடுவாங்க. அவனுக்கு தேவையான விருப்பப்பட்டதை சாப்பிட முடியும். முதல்ல இலையில அப்படியே நிறைச்சி வச்சிருவாங்க. அந்த காலமெல்லாம் போய் இதெல்லாம் எதனால வந்ததுங்க ஐயா? ஊடகத்தின் மூலம் ஒவ்வொருத்தரும் பரப்புறதுனால வந்ததுங்க. இல்லைன்னா இன்னைக்கு இப்படி இருக்க முடியுங்களா? சொல்லுங்க. நீ உறவுன்னு சொல்றாங்களே, இன்னைக்கு அண்ணன் தம்பி உறவில் எப்படி இருக்கு தெரியுமா? பங்காளிகளுக்கு சொத்து சண்டை, அக்கா தங்கச்சிக்கு சீர்வரிசையில் சண்டைங்க, நங்கையா கொழுந்தியாவுக்கோ நகை நட்டு வேணும்னு சண்டை, மாமா மச்சனுக்கோ கௌரவ சண்டை, கணவன் மனைவிக்கோ சொல்லவே வேண்டாங்க, சண்டையோ சண்டை. இப்படி இருக்கும் பொழுது ஊடகம்தான் பெருசு நான் சொல்றேன். அதை இல்ல, எங்களுக்கு உறவு தான் பெருசுன்னு சொல்ல வந்திருக்காங்க பாருங்க. இது விட வேற என்ன வேணுங்க? நான் ஒரு செய்தி, ஒரு கதை சொல்லி உங்களுக்கு சொல்ற பாருங்க. ஒரு வீட்டில் இதே இந்த நம்ம கோயம்புத்தூர் நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஒரு வீட்டில் ஒரு பெரியவர் ஒருத்தர் இருந்தாரு. அவன் கணவன் மனைவி 2 பேர் இருந்தாங்க. அம்மா இறந்து போயிட்டாங்க. 3 பசங்க. அப்பாவுக்கு இருந்த ஒரே ஒரு வீடு தான் இருந்தது. சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சாரு. சரி 3 பசங்க இருக்காங்களே, அந்த வீட்டையே வித்துட்டாரு. வித்து என்ன பண்ணாரு? 1 மாசம் ஆகல மனைவி இறந்து. அந்த வீட்டையே வித்து நமக்கு இந்த 3 பசங்க இருக்காங்களே, 3 பசங்க நம்மளை காப்பாத்துவங்கன்னு சொல்லி என்ன பண்ணாரு? அப்படியே அந்த வீட்டை வித்து 3 பேருக்கு காசை பிரிச்சு கொடுத்துட்டாரு. காசை பிரிச்சு கொடுத்த அடுத்த நொடிதாங்க என்ன பண்ணாங்க தெரியும் பசங்க? இப்போ அப்பா கேட்குறாங்க, நான் யார் வீட்டில் வந்து தங்குறதா தம்பினாரு. 3 பேர், நீ அண்ணன் வீட்டில் போ, தம்பி நீ அந்த அண்ணன் வீட்டில் போ, நீ இவன் வீட்டில் போன்னு சொல்லி அப்பாவை இப்படியே இழுத்தடிச்சாங்க. அப்பாவுக்கு ஒரே கோவம் வந்துருச்சு. மனைவியை நினைச்சு துக்கத்தில் அழுகிறதா, இவன் இப்படி பண்ணிட்டாங்களேன்னு என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரே முடிவெடுத்தார். இப்படியே சண்டை போட்டு இருக்கும் போது டக்கு என்ன சொன்னாரு? டேய் நீங்க 3 பேர் சண்டை போட வேண்டாடா, என்னை கொண்டு போய் ஆத்துல போட்டுருங்கடா அப்படின்ட்டாரு. இப்படிதான் என்னடா இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லி அடுத்த செகண்ட் 3 பேர் போய் அப்பா தூக்கிட்டாங்க, தப்புன்னு தூக்கிட்டாங்க. அப்படியே ஆத்துக்கிட்ட கொண்டு போறாங்க. நடுவர் அவர்களே கவனிங்க, நடுவர் அவர்களே இங்க கொஞ்சம் கவனிங்க. ஆத்துக்கு தூக்கிட்டு போறாங்க. ஆத்துக்கு தூக்கிட்டு போகும்போது கரெக்டா ஆத்துக்குள்ள அப்படியே தூக்கி போட போறாங்க. அப்பா டே இருறாரு. என்னப்பா இப்படி சொல்றீங்க? இங்க சேரா இருக்குமா? இல்லடா, இங்க தாண்டா என்னுடைய அப்பாவை இங்க தாண்டா நான் தூக்கி போட்டேன், கொஞ்சம் தள்ளி தூக்கி போடுறா அப்படிங்கிறாரு. இன்னைக்கு உலகம் இப்படி இருக்குங்க. நம்ம எங்கெங்க அந்த உறவுகள், நம்ம பார்க்குற உறவுகள் இன்னைக்கு மகிழ்ச்சி இருக்கா? இல்லையே. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ற பாருங்க. 3 ஆப்பிள், இந்த உலகத்தையே நம்ம மாற்றி அமைத்த ஒரு ஆப்பிள், 3 ஆப்பிள் தெரியுங்களா? ஒன்று ஆதாம் ஏவாள் சாப்பிட்டதுனால அந்த உலகம் எப்படி ஆச்சுன்னு தெரியும், உங்களுக்கே தெரியும் நடுவர்களே. அப்புறம் நீங்க விளக்க தரணும். அடுத்த ஆப்பிள் ஐஸ்லாண்ட் நியூட்டன் சொன்ன அந்த ஆப்பிள் என்ன ஆப்பிள் தெரியுங்களா? புவியீர்ப்பு. அப்படியே தூக்கி போட்டாரு, ரஜினி ஸ்டைல் அப்படியே தூக்கி மேலே போட்டாரு, அப்படியே பிடிச்சாரு. என்ன புவியீர்ப்பு விசை, உலகத்திற்கே பெரிய ஒரு புவியீர்ப்பு விசையை கண்ட ஒரு விஞ்ஞானியா வந்தாரு. அடுத்த ஒரு ஆப்பிள் இருக்குங்க, இன்னைக்கு உலகத்தையே அதற்குள்ள அடக்கிட்டு இருக்கு நடுவரவர்களே. அந்த ஆப்பிள் தான் ஆப்பிள் ஐபோன். உலகத்தையே தனக்குள்ளே அடக்கிட்டு இருக்கல, அல்லாம உலகத்துக்கே அதிகமான விலை கொடுத்துற ஒரே ஒரு போன் இதுன்னா ஐபோன். நம்ம மன்னவன் அண்ணாக்கிட்ட இருக்கு, வேணும் வாங்கி பார்த்துக்குங்க உங்களுக்கு டவுட்டா இருந்தா. சரிங்களா? அடுத்த ஒரு விஷயம் பாருங்க. இப்படி பாப்பா சொல்லிச்சு, என்ன சொன்னப்பா, நீ எல்லாம் பாப்பா அப்படியே சொல்ல ஒரு பாட்டு பாடுதாமா, அந்த பாட்டிலேயே நம்ம அப்படியே மனம் மகிழ்ச்சி போறோம்னு சொல்றோம். அதே மாதிரி அந்த தம்பி ஒரு பாட்டு பாடிச்சு. எப்படி தெரியுமா அந்த பாட்டுக்களை விளக்கம்? தம்பி சொன்ன பாட்டுக்கு சொல்ற பாருங்க. பச்சை கிளிகள் தோளோடு, எந்த இந்தியன் படம்? இப்ப பாரு இந்தியன் படம் எப்படி இருக்கு தெரியுமா? பணம் இருந்தா கம் பேக் இந்தியா, பணம் இல்லைன்னா கோ பேக் இந்தியன். இப்படி இருக்குங்க இன்னைக்கு இந்தியன். நீங்க என்னமோ அங்க உறவுகள் அப்படியே வளர்ந்து அப்படி மகிழ்ச்சி தருன்னு சொல்றீங்க. எங்கெங்க இருக்கீங்க இந்தியா? அது இந்தியன் 1, இது இந்தியன் 3. அதை பார்த்துங்க நடுவர் அவர்களே. இன்னும் அதே விஷயம் தாங்க. அந்த விஷயம் சொல்லும் போது உங்களுக்கு சொல்லுவாங்க, அண்ணன் சொன்னாரு கவிதைகள் எல்லாம் பாடினாரு. இன்னைக்கு எல்லாம் கவிதைகள் எல்லாம் மன உணர்வுகள் எப்படி தருதுங்கிறாரு. நான் ஒன்னு சொல்லிட்டு, அவர் என்னைக்குமே உண்மையை பேசுறேன்னு சொன்னார்ல, எப்படி உண்மையை பேசுற சொல்லுங்க. இவரு நானும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பேஸ்புக் நண்பர்கள். சொல்லுங்க இல்லையா இல்லைன்னு கேளுங்க. முந்தா நேரத்தை இவரை பார்த்தேன் என்கிட்ட சொன்னாரு. ஆனா நிஜமா இல்லையா? ஏன்னா அவருடைய கவிதை, நான் கவிதைகள் பார்த்திருக்காரு. சில கவிதைகள் இவருக்கு பிடிச்சிருக்கு, அதெல்லாம் கொடுத்து எனக்கு எப்படி அனுப்பிச்சிருக்காரு பாருங்க. நான் சொன்னேன், எங்க பள்ளி மாணவன் எழுதின கவிதைன்னு சொல்ல அவர் சொன்னேன். தொட்டாஞ்சினிங்கி தொட்டால் மட்டுமே சினுங்கும், அவள் கண் பட்டாலே நான் சினுங்கி விடுகிறேன். வேற யாரும் இல்லைங்க, என் வீட்டுக்காரி தான். அடுத்து பாருங்க, நம்ம பையன் எழுதுறோம் அப்படி பாருங்க. பும்ரா எத்தனை ஓவர் போட்டாலும் நாட் அவுட்டு,
அவ ஓரக்கண்ணு பார்த்தாலே நான் டக் அவுட்டுங்கிறான். எப்படி பாருங்க இன்னைக்கு உலக இதெல்லாம் ஊடகத்துக்கு வந்த கவிதை. வாலியோ வைரமுத்தோ அவங்க எழுதின கவிதை கிடையாது, ஊடகத்தின் நண்பர்கள் வந்த கவிதை. ஆனா இன்னைக்கு எதுகை மோனை மாதிரி எழுதிட்டே இருக்காங்க தெரியுங்களா? எப்படி எதுகை மோனை கவிதை எழுதுறாங்க பாருங்க. அடியே சிட்டுக்குருவி, உன்னையே நினைச்சு சுத்துற புறவி, உன்னையே நினைச்சு நான் நாள்தோறும் சுத்துற தேன் அருவிங்கிறான், நீ இல்லைன்னா 1000 நான் துறவிங்கிறான். எப்படி இந்த கவிஞர்களை உருவாக்கியது இந்த ஊடகம் தாங்க. ஊடகம் தான் மனுஷனுக்கு இன்றைய காலகட்டத்திற்கு தேவை. நான் மகிழ்ச்சி இல்லைன்னு சொல்ல, நல்ல மகிழ்ச்சியான விஷயத்தை எடுத்துக்கங்க, ஊடகத்தின் மூலியமா எடுத்துக்கொண்டுங்க. இறுதியாக ஒன்றை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு, இடையில் இந்த உறவுகள் சீராட்டு. ஊடகம்தான் முறையில்லாமல் போனதா என்றெல்லாம் என்கிற கேள்விக்கெல்லாம் நான் வரவில்லை. நாம் எடுத்த வார்த்தைகள், எனக்கு நீங்கள் இதை பதில் சொல்ல வேண்டும் என்று இறுதியாக அந்த ஆள்காட்டி விரலை வைத்துவிட்டு ஒரு பிடி மாஸ்டர் மாதிரி என்னை மிரட்டி விட்டு போயிருக்கிற தமிழாசிரியரே, உங்கள் ஆப்பிளுக்கு நான் பதில் சொல்ல வருகிறேன். விளக்கப்பட்ட கனியை உண்ட அந்த ஆதாம் ஏவாளை நான் விலக்கி விடுகிறேன். அந்த ஆப்பிள் இல்லாது போயிருந்தால் மனித குலம் இல்லாது போயிருக்கும். அந்த ஆப்பிள் இந்த சபையிலிருந்து விளக்கப்படுகிறது. ஸ்டீவ் ஜாப்ஸ் சொன்ன அந்த ஆப்பிளை எடுத்து பயன்படுத்துகிற முறையை வைத்து சொல்வதற்கு இங்க இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். கூகுளில் போனால் அர்த்தமும் தெரியும், டேட்டாவும் கிடைக்கும். அதையும் நான் விலக்கி வைத்து வருகிறேன். ஆனால் ஒற்றை மனிதன் அந்த புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்த அந்த ஐசக் நியூட்டனின் ஆப்பிளை மட்டுமே நான் ஆதாரமாக எடுத்து சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏன் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், உங்கள் காதுகளை கொஞ்சம் விரித்து வைத்துக் கொள்ளுங்கள். எந்த புத்தகத்தில் இது வந்திருக்கிறது என்று கூகுளில் தேடினாலும் கிடைக்காது என்கிற உத்தரவாதத்தோடு நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஒல்லியான ஒரு சிறுவன் தம்பி வெற்றிவேலை போல ஒரு 5வது ஃபாரம் படிக்கிறான் அந்த நாட்டில். எப்பொழுதும் பள்ளிக்கூடத்தில் குண்டான ஒரு மாணவனை, மாணவர்களை கட்டுப்படுத்துகிற ஒருவனைத்தானே மாணவர் தலைவராக நியமிப்பார்கள். டீச்சர் இல்லைன்னா சரி சத்தமெல்லாம் உட்கார்றா என்று சொல்வதற்கு ஒரு மாணவன் வேண்டும். அப்படி நியூட்டன் 5வது ஃபாரம் படித்த போது அந்த வகுப்பில் குண்டான இருந்த ஒருவனை வகுப்பு தலைவனாக நியமிக்கிறார்கள். அந்த குண்டான ஒருவனுக்கு இருந்த ஒரு கடமை என்றால் மாணவர்களை அமைதிப்படுத்துவது. அமைதிப்படுத்த அந்த மாணவன் தவிர்த்தால், முடியாமல் இருந்தால் அவர்கள் கன்னத்தில் 4 தட்டு தட்டி உட்கார வைப்பது என்பது அவனுடைய வேலை. ஒரு நாள் தந்தையற்ற சுள்ளி பொறுக்கி குடும்பம் நடத்துகிற தாயோடு 3 நாள் பசியோடு அந்த நியூட்டன் போய் பள்ளிக்கூடத்து அந்த பலகையில் அமர்ந்திருக்கிறான். அது டெஸ்க்கும் கிடையாது, பெஞ்சும் கிடையாது, அது பலகை. அந்த பலகையில் அமர்ந்திருக்கிறான். 3 நாள் பசி இருக்கிற போது கன்னத்திற்கு கை வைத்து எங்கேயோ கவனத்தை வைத்து அவன் உட்கார்ந்திருக்கிறான். இந்த குண்டன் வருகிறான் பக்கத்தில். என்னடா, நான் வருகிறேன், நீ அப்படியே அமர்ந்திருக்கிறாயே, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கிறது என்று சொல்லி தன் கையை எடுத்து அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்து விடுகிறான். இவன் எதற்காக அடித்தான், ஏன் நாம் அடி வாங்கினோம் என்று தெரியாத அந்த ஐசக் நியூட்டன் நடந்து வீட்டிற்கு வருகிறான். வீட்டிற்கு வருகிற போது கணவனை இழந்த, சம்பாதிப்பதற்கு வசதியற்ற, 3 நாள் உணவில்லாத அந்த தாய் எப்படியோ ஒரு சில சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி கொண்டு அந்த குடும்பத்தில் உணவை உற்பத்தி செய்து வைத்திருக்கிறாள். பையன் வருகிறான். பசியோடு வருவானே, அவனுக்கு ஆக்கி வைத்து உணவை பரிமாற வேண்டும் நலமகராஜனை போல என்று அவள் வைத்த கஞ்சியையாவது கொடுக்கலாம் என்று நினைத்திருக்கிற போது பக்கத்தில் போனால் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருக்கிறான். இங்கேயும் வீட்டில் கேட்கிறாள் அம்மா, என்னடா ஆச்சு? நடந்த கதையை சொல்கிறான். அம்மா ஒற்றை வார்த்தை தான் சொன்னால், ஒற்றை சென்டென்ஸ் தான் சொன்னால், அந்த ஒற்றை வாக்கியம்தான் உலகத்தை மாற்றிய ஆப்பிள் என்று நீங்கள் குறித்து கொள்ளலாம். ஏனடா, அவன் ஒரு கன்னத்தில் அறைந்தால், ஒரு முறை அறைந்தால், அவன் 10 முறை அறைந்தால் உன்னால் ஒரு முறை கூட அறைய முடியாதாடா என்று கேட்டாள் அந்த தாய். கேட்டான். உணவை அவன் செயற்கையாக தன்னை மறந்து உண்டான், உறங்கினான். அடுத்த நாள் காலை அதே வகுப்பறை, அதே பலகை, அதே நியூட்டன், அதே சென்டென்ஸ். இந்த சீனை நீங்கள் பாரதி ராஜாவை வைத்து கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இப்பொழுது அந்த ஐசக் நியூட்டன் அமர்ந்திருக்கிறான், கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கிறான். ஆனால் இப்போது அவன் பசி மயக்கத்திலும் இல்லை, என்ன நடக்கிறது என்கிற உணர்விலும் இல்லை, அவன் விழிப்புணர்வோடு இருக்கிறான். இந்த இடத்துல அவனுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு, முழுக்க விழிப்புணர்வோடு இருக்கிறான்.
ஏனடா நேற்று வாங்கியது பத்தாதா, இன்றைக்கும் உனக்கு வேண்டுமா, என்ன திமிரு இருந்தால் இன்றைக்கும் நீ கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பாய் என்கிற கேள்வி அந்த குண்டன் கேட்க, அவன் கையை ஓங்க அந்த ஒல்லியான நியூட்டன் அந்த குண்டான ஒருவனை கையை பிடித்து அடித்து துவைத்து விடுகிறான். வகுப்பறை ஆச்சரியமாக பார்க்கிறது. வகுப்பறையில் ஆச்சரியமாக பார்த்த அந்த விஷயம் தலைமை ஆசிரியருக்கு போகிறது. பள்ளிக்கூடமே விடுமுறை விடுகிற அளவிற்கு ஏகப்பட்ட மாணவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். காரணம் என்ன என்று கேட்டால், அவனை யாரும் அடிக்க முன்வரவில்லை. வருகிற வழியில் ஆப்பிள் மரம் இருக்கிறது. அந்த ஆப்பிள் மரத்தடியில் குண்டனை அடித்து அயர்வோடு வந்து அமர்ந்திருக்கிறான். ஆப்பிள் பழம் மேலே இருந்து கீழே விழுகிறது. மேலே இருந்து கீழே வழுகிறதே ஆப்பிள். ஏன் இது மேலே போகக்கூடாது என்று அவன் நினைத்து பார்க்கிறான். அட, மேலே இருந்து விழுகிற ஆப்பிள் கீழே இருந்து எப்படியடா மேலே போகும் என்கிற சிந்தனைக்கு அவன் லேட்டரலாக சிந்திக்கிறான். என்ன நினைக்கிறான்? குண்டான ஒருவன் தானே ஒல்லியானவனை அடிக்க வேண்டும். அப்படித்தானே இதுவரைக்கும் நடந்தது. ஆனால் ஒல்லியான ஐசக் நியூட்டனான நான் அந்த குண்டான ஒருவனை அடித்திருக்கிறேன் என்று சொன்னால், மேலே இருந்து கீழே விழுகிற ஆப்பிள் ஏன் கீழே இருந்து மேலே போகக்கூடாது என்று சிந்திக்கிறான். அந்த சிந்தனையின் விளைவாக பிறந்ததுதான் நியூட்டனின் புவி ஈர்ப்பு விசை என்று அறிவியல் புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிறது. இதற்கு அடிப்படையாக இது இருந்தது தெரியுமா? ஆப்பிளா, குண்டனா, அடியா, வகுப்பறையா? அந்த அம்மா சொன்ன ஒற்றை வாக்கியம், அந்த அம்மா என்கிற ஒற்றை உறவுதான் நியூட்டனை ஒரு மாபெரும் விஞ்ஞானியாக்கியது. அந்த நியூட்டனின் 3 விதிகள் மட்டும் இல்லை என்றால் உலகில் மனிதன் 10 அடி கூட பறக்க முடியாது. ஹை ஜம்ப் 10 அடிக்கு மேலே தாண்ட முடியாது. தாண்டலாமா? ஏதோ ஆப்பிரிக்கன் வேண்டாம் 15 அடி போகலாம். 10 அடி கூட தாண்ட முடியாத அந்த அறிவியல் உண்மையை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த உறவின் பெயர் தாய் என்கிற பதிலை நான் ராஜனுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சரி, இதுதானா? இவர் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த அணியின் சார்பாக இவர் ஒரு வார்த்தையை பரிவர்த்தினார். இனிய உளவாக இன்னாத கூறல் என்கிற வார்த்தை. இந்த வார்த்தையிலேயே இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகிறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு கையில் தடியோடும் கண்ணில் கண்ணாடியோடும் உப்பு எடுக்க குனிந்த அந்த மனிதன் உப்பு எடுக்க குனிந்த போது கையில் கிடைத்தது உப்பு. அந்த தண்டி யாத்திரையை முடித்துவிட்டு கடைசியாய் உப்பை அள்ளி கையில் வைத்த அந்த மகாத்மா காந்தியின் கையில் இருந்தது என்ன தெரியுமா? வெள்ளையனுக்கு போட்ட வாய்க்கரிசி. கையில் இருந்த உப்பை வெள்ளைக்கு வாய்க்கரிசியாய் மாற்றிவிட்டு போன அந்த மகாத்மா காந்தியை பற்றி ஐன்ஸ்டீன் தான் ஒருமுறை எழுதினான். என்ன எழுதினான் தெரியுமா? இப்படிப்பட்ட உணர்வோடு, இப்படிப்பட்ட கொள்கையோடு, இப்படிப்பட்ட திறனோடும் தெளிவோடும் அகிம்சையோடும் இன்சொல்லோடும், இன்சொல் என்கிற வார்த்தை, இன்சொல்லோடும் ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்பதை வருங்கால உலகம் நம்ப மறுக்கும் என்று எழுதினான். அவனேதான் முழுக்கவுமே இப்படிப்பட்ட அவனை எழுதி வைக்கிற போது இந்த மகாத்மா காந்திக்கு இந்த தமிழ் செய்த கடமை, தமிழால் மகாத்மா காந்தி உலகெங்கும் கொண்டு போன செய்தி திருக்குறளில் அமைந்திருக்கிறது. அந்த திருக்குறளை சாட்சியமாக வைத்து இந்த பட்டிமன்றத்துக்கு நான் எனக்கு தெரிந்த தீர்ப்பை எழுத ஆசைப்படுகிறேன். ஆனாலும் இந்த தீர்ப்பு திருத்தப்படலாம், மேல் அப்பீலுக்கும் போகலாம், சுப்ரீம் கோர்ட் வரை நீங்கள் நீதிபதிகளையும் அழைத்து வரலாம். முழுக்கவுமே ஒரு நாள் நடக்கிறது. டால்ஸ்டாய்க்கும் மகாத்மா காந்திக்கும் ஒரு கடித உறவு இருக்கிறது. கடிதம் என்கிற ஊடகத்தை நான் உறவாகவே பார்க்கிறேன். அன்றைக்கு எல்லோருக்கும் தெரியும், முழுக்கவுமே ஒரு விடுதியில் போய் தங்கி படிக்கிற ஒரு மாணவியின் தொடர்புக்கு கடிதம் அன்றைக்கு உறவாக இருந்தது. இன்றைக்கு வாட்ஸ்அப் காலில் இருவரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அங்கே எது அந்த ஊடகம் பயன்படுகிறது என்பதில் தான் பயன்பாடு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் என்பதுதான் முக்கியம். கடிதத்தின் மூலம் அவன் கண்டது என்ன, இவன் ஊடகத்தின் மூலம் கண்டது என்ன, பர்பஸ் என்ன என்பதுதான் முக்கியம். அந்த பர்பஸை வைத்துத்தான் அது தீர்மானிக்கப்படுகிற. பார்க்கிற படத்தில் கலர் நீலப்படம் வருகிறதா, பேசுகிற வார்த்தையில் பச்சை வார்த்தை வருகிறதா என்று பார்க்கிற ஒரு குணத்தில் தான் அந்த வேறுபாடு தெரிகிறது. நீங்கள் இங்கே டால்ஸ்டாய்க்கும் காந்திக்கும் வாருங்கள். எழுதுகிறார்கள் கடிதம். கவுண்ட் லியோ டால்ஸ்டாய்
போரும் அமைதியும் புத்தகம் எழுதுகிறான். இங்கே இருந்து கடித போக்குவரத்து நடக்கிறது. காந்தி ஒரு கேள்வி கேட்கிறார். இத்தனை அருமையான கவிதைகளை எல்லாம் அன்டு த லாஸ்ட் என்கிற ஜான் ரஸ்கினின் புத்தகத்தை படித்துத்தான் மகாத்மா என்ற மனிதன் இந்த உலகத்தில் உருவானான். போரும் அமைதியும் என்கிற புத்தகத்தை படித்துத்தான் மகாத்மா காந்தி அந்த கவுண்ட் டால்ஸ்டாய்க்கு கடிதம் எழுதுகிறான். அவனோ பனிச்சிகரம் மூடியிருக்கிற ரஷ்ய நாட்டில் இருக்கிறார், இவரோ குஜராத் இருக்கிறார், இந்தியா முழுவதும் தேசாந்திரியாக அலைகிறார். அந்த 2 மனிதர்களுக்கும் நடைபெற்ற கடித போக்குவரத்தில் ஒற்றை வாசகம் வருகிறது. அந்த வாசகத்தில் கேட்கிறார் முழுக்குமே காந்தி, மிஸ்டர் டால்ஸ்டாய், நீங்கள் இவ்வளவு அருமையான கருத்துக்களை கொண்டெல்லாம் நீங்கள் கடிதம் எழுதுகிறீர்களே, புத்தகம் எழுதுகிறீர்களே, போரும் அமைதியும் என்கிற புத்தகத்தில் இப்படிப்பட்ட சிறப்பான கருத்துக்கள் எல்லாம் இருக்கிறதே, இதை நீங்கள் எங்கே கற்றுக்கொண்டீர்கள் என்கிற கேள்வியை மகாத்மா லியோ டால்ஸ்டாய்க்கு வைக்கிறார். லியோ டால்ஸ்டாய் 1 மாதம் கழித்து அந்த கடிதம் வந்து சேருகிற அந்த கடிதத்தில் பதில் எழுதுகிறார். மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, என்னுடைய அருமை நண்பரே, இந்த அறம் சார்ந்த இன்சொல் கருத்துக்களை எல்லாம் நான் எங்கே எடுக்கிறேன் தெரியுமா? இந்தியா என்கிற உங்கள் நாட்டில் தென்கோடியில் தமிழ்நாடு என்று ஒரு நாடு இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டில் உலக புகழ் போற்றுகிற ஒரு புத்தகம் இருக்கிறது. அந்த புத்தகத்தின் பெயர் திருக்குறள். அந்த திருக்குறளில் ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை தான் இன்சொல். அந்த இன்சொல் என்கிற வார்த்தையை உங்கள் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட அந்த நூலில் எடுத்த வார்த்தையைத்தான் நான் என்னுடைய கதைகளில், என்னுடைய கட்டுரைகளில், என்னுடைய நாடகங்களில், என்னுடைய இலக்கியங்களில் பயன்படுத்துகிறேன் என்று டால்ஸ்டாய் கடிதம் காந்திக்கு எழுதியிருக்கிறார். அந்த திருக்குறளில் நான் ஒரு சாட்சியம் வைத்து இதை முடிக்கிறேன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை என்று சொன்னால் அல்லையா, அந்த தலைக்கு நான் சொல்ல வருகிறேன். முழுக்குமே மகிழ்ச்சி என்பது கதவை சாத்திவிட்டு முட்டை போண்டா சாப்பிடுகிற ஒரு சுயநலவாதியின் வாழ்க்கை நெறியில் இல்லவே இல்லை. பசியார உணவு நான் கொடுக்கிறேன் என்று கண்ணம்பாளையத்தில் ஒரு வேலுச்சாமி வருவதும், அணுதினமும் அன்றாடம் 70 பேருக்கு நான் உணவிடுகிறேன் என்று அந்த சன்மார்க்க சங்க கட்டிடத்தில் அந்த முத்துச்சாமி சோறு போடுவதும், படிக்கிற மனிதர்களுக்கு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு என் சொந்த செலவில் கட்டுகிறேன் கட்டிடம் என்றும், தூய்மை பணியாளர்களுக்கு குடியிருப்பதற்கு மிகச்சிறந்த ஒழுகாத சிறந்த இல்லம் கட்ட வேண்டும் என்று அந்த எஸ்ஆர்எஸ் அறக்கட்டளையும் அந்த சூலூர் எஸ்ஆர்டி ஐயாவும் தங்கவேலு ஐயாவும் நினைத்திருக்கிற அந்த உறவிலும் அந்த ஊடகத்திலும் அந்த பண்பிலும் மாண்பிலும் இருக்கிறது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ளெல்லாம் தலை. மகிழ்ச்சி எங்கிருந்து வரும்? இந்த சிறுவனிடத்தில் உள்ளே வருகிறது ஒரு கேள்வியை கேட்டேன். ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டேன். சின்ன பையன் தெளிவாக பதில் சொன்னான். என்னன்னா, அண்ணா, தங்குவதற்கு தங்க ஒரு வீடு என்று கேட்பது, ஒரு தங்க வீடு வேண்டும் என்று கேட்பது. தம்பி, புரிகிற மாதிரி சொல்கிறா, எனக்கு புரியலடா. அண்ணா, இது கூட புரியலையா? முழுக்கவே கேட்டுங்க. ஒரு தங்க ஒரு வீடு வேண்டும் என்று கேட்டால் ஆசை, ஒரு தங்க வீடு வேண்டும் என்று கேட்டால் பேராசை. இந்த வார்த்தைகளுக்குள் மிகப்பெரிய வசனத்தை அந்த 7 வயது சிறுவன் சொல்லி போகிறான். தங்க வீடு, ஒரு தங்க வீடு என்கிறான். இந்த சமூகம் முழுக்கவுமே ஏறத்தாழ ஒரு நெறியோடு இல்லாத ஒரு நேரத்தில், வானமும் பூமியும் சிவக்கிற ஒரு நேரத்தில், அந்த அந்தி நேரத்தில், மாலை நேரத்தில், அந்த களங்களும் சூலூரும் சந்தித்துக் கொள்கிற இடத்தில் நிச்சயம் இருசக்கர வாகனங்கள் எல்லாம் பறக்கிறது. கால்களில் இருப்பது சக்கரமா அல்லது சக்கரத்தில் நிறைத்து வைத்திருப்பது காற்றா அல்லது வேறு ஏதாவது அதிக விசையுண்ட வாயுவா என்று நமக்கு தெரியவில்லை. அப்படி ஏதாவது ஒரு கேஸ் கூட இருக்கலாம் என்று தெரியவில்லை. அத்தனை வேகத்தோடு போகிறது. ஆனாலும் மனிதனுக்கு மட்டுமே வாழ வேண்டும் என்று நினைத்தால் மகிழ்ச்சி ஒருபோதும் கிடைக்காது. பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று எழுதி வைத்தான் இல்லையா? நீங்கள் எல்லாம் கோவையிலிருந்து ஆணைகட்டிக்கு போனால் ஒரு பறவைகள் சரணாலயம் இருக்கிறது. அந்த சரணாலயத்தின் பெயர் சலீம் அலி பேர்ட் சாங்சுரி என்று பெயர். சலீம் அலி பறவைகள் சரணாலயம். அந்த சலீம் அலி ஒரு முறை சொன்னார், பறவைகள் இல்லாத உலகத்தில் மனிதர்களால் வாழவே முடியாது. மனிதர்கள் வாழ வேண்டுமென்றால் பறவைகள் இருந்தே ஆக வேண்டும். அந்த பறவைகளுக்கும் சேர்த்து மனிதன் சிந்தித்தால்
அதுதான் மனிதாபிமானம், அதுதான் மகிழ்ச்சி. அந்த பறவைகளுக்கும் சேர்ந்து சிந்திக்க வேண்டுமென்றால் பறவைகள் கூடு கட்டி வாழ மரங்களும் செடிகளும் வேண்டும். அதற்கு மூலிகை தோட்டங்களும் வேண்டும். அந்த மரங்களுக்கும் செடிகளுக்கும் வாழ வேண்டுமென்றால் இயற்கையோடு நாம் சேர்ந்து உழைக்க வேண்டும். அதற்காகத்தான் இவர்கள் முன்பெல்லாம் குட் மார்னிங் என்று சொல்வார்கள். இன்றைக்கு அந்த குட் மார்னிங்கை அவுட்ஸ்டாண்டிங்காக சொல்ல வேண்டும் என்று சில பேர் ஹாப்பி மார்னிங் என்று எழுதுகிறார்கள். தமிழில் சில பேர் பசுமை வணக்கம் என்று பேசுகிறார்கள். இதற்கெல்லாம் பெரிய அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அந்த அர்த்தத்திற்கெல்லாம் இந்த மரத்தையும் இந்த நிலத்தையும் இந்த காற்றையும் இந்த பஞ்சபூதங்களையும் எந்த மனிதனால் சேர்த்து சொந்தம் கொண்டாட முடிகிறதோ அந்த மனிதன்தான் மகிழ்ச்சியாய் இருக்க முடியும். மற்றதெல்லாம் எப்படி இருக்கும் என்றால், இந்த சுப்பு அழகேசனின் வார்த்தையில் சொல்கிறேன், அது சிற்றின்பம். பேரின்பம் என்னவென்றால் இந்த பேரிண்டத்தில் இருக்கிற அந்த மண்புழுவும் மனித வாழ்க்கைக்கு உதவுகிறது. மண்புழு போன்ற உயிரினத்திலிருந்து, கண்ணுக்கு தெரியாத கிருமிகளிலிருந்து மனிதருக்கும் மனித குலத்திற்கும் உதவுகிறது என்பதால் தான் வைத்திருக்கிற ஒரு பொருளை, ஒரு பயனை யாருமே கேட்காத ஒரு இடத்தில் கொடுத்த ஒரு வள்ளல் தன்மையில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. கர்ணனை கேள்விப்பட்டிருப்பீர்கள், பாரியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். தமிழாசிரியர் நீங்கள் 7 வள்ளல்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த 7 வள்ளல்களில் 5 வள்ளல்கள் எல்லாம் மனிதர்களுக்கு கொடுத்தார்கள், கேட்டவனுக்கு கொடுத்தார்கள். பாட வருகிறேன் நான், பாட்டு பாடுகிறேன், என்னுடைய பசிக்கு சோடு போடு, உடுத்துவதற்கு உடை கொடு, என் பெண்ணிற்கு நகை கொடு, திருமணம் வேண்டும் எனக்கு கொடு என்று அந்த புலவர்களிடத்தில் கேட்டார்கள். ஆனால் எதுவுமே கேட்காத ஒரு முல்லை கொடிக்கு தேர் கொடுத்தான் பாரி. உலக வரலாற்றில் சான்றுகள் உண்டா பாருங்கள். குளிரால் நடுங்குகிற அந்த மயிலுக்கு தான் போர்த்தி இருந்த பொன்னாடையை போர்த்தி விட்டு வந்தானே பேகன். அந்த வரலாற்று சிறப்பிலிருந்து, அந்த சங்ககால வைடூரியங்களிலிருந்து, அந்த நவமணிகளிலிருந்து அண்ணா சொன்னாரே, நான் இந்த ஸ்டாக் என்ற பாராளுமன்றத்தில் அந்த ஸ்டாக் என்கிற களஞ்சியத்திலிருந்து எடுத்து சொல்கிறேன். எதுவும் கேட்காத, பேசவே தெரியாத அந்த முல்லை கொடிக்கு தேரை கொடுத்து விட்டு வந்த அந்த பாரியின் செயலில் இருக்கிறது மகிழ்ச்சி. தான் போர்த்தி கொள்வதற்கு குளிரால் நடுங்குகிறேன் என்று ஒன்று எந்த மயிலும் சொல்லவில்லை. ஆனால் அந்த பேகனின் உள்ளத்தில் குளிரால் நடுங்குகிறது என்கிற எண்ணம் போர்வையை போர்த்து உதவியது என்பது உலக வரலாற்றில், உலக இலக்கியத்தில், உலக சரித்திரத்தில் முழுக்கவுமே நிரம்பட எல்லா உயிர்களையும் ஒன்றாக போர்த்த, எல்லா உயிருக்கும் சேர்ந்து வாழ்ந்த ஒரு தமிழரின் மரபுதான் மகிழ்ச்சியின் அடிப்படை என்பதால் ஊடகமும் வேண்டும், உறவும் வேண்டும். உறவில் ஊடகம் செழித்து வளர வேண்டும். அந்த ஊடகத்தில் வந்திருக்கிற செய்திகளை எல்லாம் உறவுக்கு காட்டுகிற அளவில் நம்முடைய கருத்துக்கள் இருக்க வேண்டும். அவ்வளவுதான் என்கிற அளவில் எங்களுக்கு தெரிந்த இந்த சிந்தனையை, நாங்கள் எடுத்து வந்த இந்த கருத்துக்களை உங்களிடத்தில் நாங்கள் தெரித்து வைத்து போயிருக்கிறோம். சில இடங்களில் வீசிவிட்டு வந்திருக்கிறோம். உங்கள் கைகளை கொஞ்சம் கசக்கி நிமிர்ந்து நினைத்து பாருங்கள். எங்கேயாவது சில நேரங்களில் உங்கள் கைகளில் மோதிரங்களாக சில கருத்துக்கள் வந்து சேர்ந்திருக்கலாம். நீங்கள் கொஞ்சம் கன்னத்தில் கொஞ்சம் உரசி பாருங்கள், அந்த சந்தன காற்றின் வாசம் கூட வந்திருக்கும். நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு சிரித்து கொஞ்சம் பாருங்கள், சுகந்த மனம் அடித்திருக்கும். ஐயா வாசனையோடு வானத்தில் நிறைத்து பாருங்கள். அவருடைய கை, அந்த ஒற்றை கை, அந்த கொங்கு தமிழ் சொல் முழுக்குமே ஆசிகளோடு நிறைந்திருக்கிறது. காலம் சற்று தாமதமாக இருந்தாலும் கவனமாய் கேட்ட கண்களில் ஆச்சரியத்தோடும், கண்களில் அன்போடும் ஆதரவோடும் இந்த சிறார்கள் நடத்திய பட்டிமன்றத்தை இவ்வளவு அன்போடும் ஆசியோடும் கேட்ட உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கமும், எங்கள் வாழ்த்து என்று சொல்லவில்லை, எங்கள் வணக்கமும், எங்களுடைய மரியாதைக்குரிய பணிவான எங்களுக்காக உங்கள் நேரத்தை தந்த உங்களுக்கு நன்றி பாராட்டுதலை தெரிவித்து இத்தோடு நிறைவு செய்கிறோம் இந்த பட்டிமன்றத்தை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நண்பர்களே, வி சண்முகபாண்டியையும் மேடைக்கு அழைக்கின்றோம். இங்கு வந்து
இதுகாரும் சிறப்பு செய்த இருகூர் உதய பூபதி அவர்களுக்கு பொங்கல் விழா குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகள். நடுவருக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. அத்துடன் அரிமா டாக்டர் வி சண்முகபாண்டி அவர்களுக்கும் சிறப்பு செய்யப்படுகிறது. மேடையில் சிறப்பு செய்து கொண்டிருப்பவர்கள் அரிமா சிம்டா ஆர் ரங்கநாதன் அவர்கள் மற்றும் ஐஆர்எஸ் சூலூர் பூந்தோட்டம் கே ராமலிங்கம் அவர்கள். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து பாட்டு